அனைவருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் மாலை வணக்கம். ஸோ இன்னைக்கு டாபிக் எல்லோருக்கும் ஏன் தன்னை மற்றவர்கள் விரும்ப வேண்டும், மதிக்க வேண்டும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கு. ஸோ இதுதான் இன்னைக்கு டாபிக். நீங்க அந்த ஃபேஸ்புக், யூடியூப் எல்லாமே பார்த்தீங்கன்னா அதில் ஒரு லைக் பட்டன் இருக்கும். ஸோ தம்ஸ் அப் பட்டன் மாதிரி இருக்கும். ஸோ அது யார் எவ்வளோ லைக் பண்ணியிருக்காங்கன்ற நம்பரும் அது கீழே. ஸோ எதுக்கு நம்ம பண்ற வீடியோஸ்ல நம்ம பேசுற ஒரு விஷயம் இல்லை ஒரு போட்டோ எடுக்கிறத மற்றவங்க எவ்வளவு பேர் லைக் பண்றாங்கன்னு நம்மளுக்கு பார்க்கறது இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. அதுக்கான ஒரு எவல்யூஷனரி ரீசன் ஒன்று இருக்கு. ஸோ அது தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம மற்ற விஷயங்கள்லாம் கொஞ்சம் ஈஸியா புரியும். இப்போ நம்ம சிட்டி லைஃப் வாழறோம். சிட்டி லைஃப்ல இல்லாம நம்ம ஒரு ஜங்கிள் இருந்து தான் வந்திருக்கோம், ஒரு காட்டுல இருந்து தான் வந்திருக்கோம். ஸோ அப்படி இருக்கும்போது அந்த காட்டுல இருக்கும்போது நம்மளுக்கு எதெல்லாம் யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா, நம்ம தனியா வேலை செய்ய முடியாது. நம்மளுக்கு ஒரு ஹெல்ப் கூட ஆள் வேணும். ஸோ நம்மளுக்கு கூட ஹெல்ப் பண்றதுக்கு ஆள் வேணும்னா அப்போ அவங்க நம்மளை விரும்பணும், நம்ம செய்யறது அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கணும். அப்போதான் அவங்க நம்மளை விரும்புவாங்க. நம்ம பாட்டு ஏதோ ஒன்று செஞ்சோன்னா அது அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா அவங்க ஏன் நம்ம சப்போர்ட் பண்ண போறாங்க. இதை இன்னொரு ஆங்கிள் இருந்து பார்க்கலாம். நம்ம யாரெல்லாம் நம்மள மதிக்கிறோம், அந்த யாரெல்லாம் நம்ம விரும்புறோம்னு பார்த்தா, யாரெல்லாம் நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்காங்களோ, யாரெல்லாம் நம்மளுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது ஒரு ஐடியாலஜிலாவோ இல்ல ஒரு பிசிக்கலாவோ இல்ல எக்கனாமிக்கலாவோ ஹெல்ப் பண்றவங்க தான் நமக்கு பிடிக்கும். ஸோ நம்மளுக்கு யார் ஹெல்ப் பண்றாங்களோ அவங்கதான் நம்மளுக்கு பிடிக்கும். ஸோ அதே மாதிரி தான் மற்றவங்களுக்கு இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது அந்த ஒரு ட்ரைப் இருந்துச்சுன்னா அது இன்டர் டிபெண்டன்ஸ். ஸோ அதுலதான் அந்த ட்ரைப், எந்தெந்த ட்ரைப்லாம் நல்ல இன்டர் டிஃபரெண்டா இருக்காங்களோ அந்த ட்ரைப்லாம் சக்சஸ்ஃபுல்லா வந்துடும். ஸோ அப்படி இருக்கும்போது பார்க்கும்போது நம்ம செய்யற செயல் மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தாதான் அவங்க நம்மளை மதிப்பாங்க, நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ அப்போ எப்பவுமே நம்ம கவனம் அவங்க அடுத்தவங்க மேலதான் இருக்கும். நம்ம பிஹேவியர் அவங்க எப்படி எஸ்டிமேட் பண்றாங்க, நம்ம ஆக்ஷன் எப்படி எஸ்டிமேட் பண்றாங்க அப்படின்னு நம்ம மனசுக்குள்ள ஒரு கால்குலேஷன் நடந்துட்டே இருக்கு. அது பேர் தான் கான்சியன்ஸ் சொல்லுவாங்க, மனசாட்சின்னு சொல்லுவாங்க தமிழ்ல. ஸோ அது கிட்டத்தட்ட ஒரு ஒரு ஆவரேஜ் மைண்ட் வச்சுக்கலாம். ஒரு ஒரு மைண்டோடைய ஒரு காமன் மைண்டோடைய ஒரு ஆவரேஜ் நம்மளுக்குள்ள ஒரு அந்த குரல் எப்பவுமே நம்மளுக்கு கேட்டுட்டே இருக்கும். நம்ம ஏதாவது செய்யும் போது இல்ல நீ கொஞ்சம் ஓவரா பண்ற, இல்ல நீ கரெக்டா தான் பண்ற அப்படின்னு ஒரு கமெண்ட் கொடுத்துட்டே இருக்கும் மைண்டுக்கு. அது ஒரு சொசைட்டியோடைய ஒரு வாய்ஸ் மாதிரி எடுத்துக்கலாம், சொசைட்டியோட ஒரு ஸ்டாண்டர்ட் கூட எடுத்துக்கலாம். ஸோ அந்த ஸ்டாண்டர்ட் எப்பவுமே நம்மளுக்கு உள்ள கான்சியன்ஸ் சொல்லுவோம். ஸோ அது எப்பவுமே இருக்கிறது நல்லது. ஏன்னா நம்ம பாட்டு ஏதாவது பண்ணிட்டே போனோம்னா அது சுத்திட்டே இருக்கும். நம்ம அவுட் ஆஃப் டிவியேஷன் போறோம், நம்ம இவ்வளவு ரொம்ப போறேன், இது ஓகே இல்லை, இது டூ பேட் அப்படின்னு தான் சொல்லணும். அந்த மாதிரி ஒரு வாய்ஸ் எல்லாருக்குள்ளயுமே. ஸோ அதுதான் நம்ம சொல்லுவோம் மனசாட்சிப்படி நடந்துக்கோன்னு சொல்லுவோம். என்ன மீன் பண்ணோம்னா எல்லாரையும் மதிச்சு நடந்துக்கோ, எல்லாருடைய இம்பார்ட்டன்ஸ் முக்கியம். எல்லாரும் எனக்கு எப்படி என் குழந்தை முக்கியமோ அடுத்தவனுக்கும் அவன் குழந்தை முக்கியம், வேலை முக்கியம், அவன் வீடு முக்கியம், அவன் கார் முக்கியம். அந்த மாதிரி நீ அதை டேமேஜ் பண்ணாம நீ உன் செயல் இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் அது சொல்லப்படுது. ஸோ ஏன்னா நம்மளுடைய சர்வைவலே மற்றவங்களை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கு. இப்போ நம்ம சொஃபஸ்டிகேட் ஆயிட்டனாலும் தெரியாது. இப்போ இதே நம்ம ஒரு காட்டுல இருக்கோம்,
ஒரு ட்ரைப்ல இருக்கிறோம் அப்படின்னும் போது நம்ம செயல் வந்து ஏதாவது கொஞ்சம் வேறுபாடா இருந்தா உடனே நம்மள தள்ளி விட்டுருவாங்க, இல்ல சொசைட்டி விட்டு தள்ளி வச்சிருவாங்க, இல்ல ஈவன் கட்டி விட போட்டுருவாங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து ஏதாவது கொஞ்சம் அந்த குரூப்புக்கு ஒத்துழைத்த மாதிரி தான் நம்மளோட ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே இருக்கும். இல்லைன்னா என்ன ஆகும்னா அவங்க ஒரு பயத்துல இவன் ஏதோ வினோதமா பிஹேவ் பண்றான்னு சொல்லி அவனை ஒதுக்கி வச்சிருவாங்க, இல்ல தள்ளி விட்டு. சப்போஸ் ட்ரை விட்டு தள்ளி விட்டா அந்த காலத்துல நீங்க இருந்துதான் போவீங்க. ஏன்னா பனியில போயிட்டு காட்டுல தனியா சர்வே ஆக முடியும். ஸோ தனியா ஒதுக்கினாலே நீங்க இறந்து போயிட்டீங்க. ஸோ அப்போ குரூப்போட எப்படி ஒட்டி ஒட்டி வாழுதுன்ற ஒரு மைண்ட் நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்கா டெவலப் ஆயிடுச்சு. ஸோ அது வந்து பயங்கர சர்வைவல்ல பயங்கர யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கு. ஸோ அதுதான் அதோடைய ஆரிஜின். ஸோ அதை புரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம வந்து ஏன் நம்ம மற்றவங்களுடைய அட்டென்ஷனை விரும்புகிறோம், மற்றவங்களுடைய அவங்களுடைய கருத்து என்ன நம்ம கவலைப்படுறோம், அதுக்கு வெயிட்டேஜ் கொடுக்குறோம், அதுக்காக யோசிக்கிறோம், அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம மாத்திக்கிறோம், எல்லாமே புரியும். ஸோ ஒரு இண்டிவிஜுவல் வந்து குரூப்போட ஒத்து போகணும். ஸோ அந்த மாதிரி ஒத்து போறதுக்கான விஷயங்கள் என்ன அப்படின்ற நம்ம அட்டென்ஷன் அது மேல விழணும். குரூப் மேல விழறதுக்காக தான் நம்ம மற்றவங்க என்ன சொல்றாங்க, நம்ம செயல் லைக் பண்றாங்க, டிஸ்லைக் பண்றாங்க, எவ்வளவு பேர் லைக் பண்றாங்க, எவ்வளவு பேர் டிஸ்லைக் பண்றாங்க அப்படின்ற மாதிரி ஒரு கால்குலேஷன் நமக்கு இருந்துகிட்டே இருக்கும். ஸோ நம்மளுடைய ஆக்டிவிட்டி ஒரு 10,000 பேர் 1,00,000 பேர் லைக் பண்றாங்கன்னா ஓகே, நம்ம 10,000 பேருக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கோம், 10,000 பேருக்கு வழிகாட்டுறோம். ஸோ நம்மளுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா 10,000 பேர் ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ குரூப் வந்து ஏன்னா குரூப் தான் ரிசோர்ஸ். நமக்கு நாளைக்கு ஏதாவது பிரச்சனைனா நம்மளுக்கு அவங்க ஏதாவது எடுத்துன்னு கொடுப்பாங்க, சாப்பாடு கொடுப்பாங்க, இல்ல ஒரு அங்க வேலை இருக்குன்னு ஒரு கான்ட்ராக்ட் கொடுப்பாங்க, இல்ல ஏதோ ஒரு நீ வந்து யூஸ் பண்ணிக்கோ இந்த ஒரு மிஷின்ஸ் எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம ரிசோர்ஸ் கொடுப்பாங்க, இல்ல பொண்ணு கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி எல்லாமே உங்களுக்கு தேவையான இண்டிவிஜுவலுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாமே இந்த குரூப் தான் கொடுக்கும். ஸோ அப்போ உங்களோட ஸ்டேட்டஸ் வந்து மேல போக போக இந்த குரூப் வந்து உங்களுக்கு நிறைய ஸோ அதனால தான் எல்லாருமே அந்த ஹைரார்க்கியில மேல போக ட்ரை பண்ணும். ஏன்னா நீங்க மேல போக you will have access to much resources. ஸோ அதனால தான் எல்லாருமே வந்து மேல போக. ஸோ இதுதான் பேசிக் பிரின்சிபல். இந்த பிரின்சிபலை புரிஞ்சுக்கிட்டோம்னா இதை பேஸ் பண்ணி தான் நல்ல விஷயங்களும் நடக்குது, கெட்ட விஷயங்களும் நடக்குது. இதுல ஏதாவது டிஸ்கஸ் பண்ணணும்னா நீங்க ஏதாவது கேள்வி கேளுங்க. பேச நினைக்கிறவங்க ஹேண்ட்ஸ் ரைஸ் பண்ணலாம், இல்லை நீங்களே கூட அன்மியூட் பண்ணி பேசலாம். வாய்ஸ் கிளியரா இல்லைன்னு சொல்றாங்க. கேக்குதா எல்லாருக்கும்? கேக்குதா கண்ணன்? வாய்ஸ் ஆடிபிளா இல்லைன்னு சொன்னாங்க. மெசேஜ் சாட். இப்போ ஓகேங்கய்யா. ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம்மா, சொல்லுங்கம்மா. நீங்க உங்களோட விளக்கத்தின்படி இப்ப நாங்க எங்களோட பேர் புகழ் அதை எதிர்பார்த்து தான் அந்த செயலை செய்யறோம்னு சொல்றீங்களா? மற்றாக்கள்கிட்ட இருந்து நாங்க ஒரு எதிர்பார்ப்பு வச்சு தான் அதை பத்தி மீன் பண்றீங்க? ஆமாங்கம்மா. அப்படின்னு சொல்லக்குள்ள எங்களுக்குள்ள அதுக்குள்ள ஒரு பெயின் ஒன்று வரும் தானே. இப்ப எதிர்பார்ப்பு ஏமாற்றமா இருந்தா எங்களோட எதிர்பார்ப்பு அப்ப எங்கட இப்ப ஒரு எதிர்பார்ப்போட நாங்க அந்த செயலை
செய்யக்குள்ள மெட்டாக்கள் இந்த ஒரு மெட்டாக்கள் என்ன பாராட்டணும் இந்த செயலை மெட்டாக்கள் பாராட்டணும் இருக்கக்குள்ள நாங்க எப்பவும் எங்களோட செயல்ல எவ்வளவு ஒரு அதுல ஒரு சக்சஸும் வரும். மற்றாக்கள் பாராட்டினா சந்தோஷம், பாராட்டாடி கவலை என்ற மாதிரி தானே, அப்படித்தானே இருக்கும். ஆமாங்கம்மா. ஆனா அந்த எதிர்பார்ப்பு இல்லாம இருக்கிறது தானே எங்களோட உண்மையான இயல்பு நிலை. இது இந்த இன்டெலெக்ட் தானே ஐயா தேடுது, அந்த எதிர்பார்ப்பையும் இதையும் தேடுது. அதுதானே, அதுக்கு தானே இந்த எதிர்பார்ப்பு இருக்கு. அதான் எதிர்பார்ப்பு வேண்டாம் நீங்க ட்ரை பண்ண முடியும். அந்த முதல்ல எதிர்பார்ப்பு இருக்கு இல்ல, அதை புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க. ஆஹ் நீங்க எதிர்பார்க்க கூடாது நீங்க சொல்லும் போது என்ன அர்த்தம்னா எதிர்பார்க்கணும் ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறம் தான் எதிர்பார்க்கறதுனால எதிர்பார்க்க கூடாதுன்னு சொல்லிட்டீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நீங்க எதிர்பார்க்கிறோம் அப்படின்றதுக்கான காரணம் வந்து நீங்க சொன்னீங்க. நீங்க ஏதாவது நீங்க வீடியோ முடிஞ்சா ஆன் பண்ணுங்கம்மா. விட்டு விட்டு கேக்குதுன்னு நினைக்கிறேன். வீடியோ முடிஞ்சா ஆன் பண்ணுங்க. நீங்க ஏதாவது கேட்கணும்னா முழுசா கேள்வி என்னன்னு கொஞ்சம் கிளியரா சொல்லுங்க, எனக்கு சரியா புரியல. வேற யாருக்காவது ஏதாவது இதை பத்தி சொல்லணும், கருத்து சொல்லணும், இல்லைன்னா கொஸ்டின்ஸ் இருந்தா சொல்லுங்க. ஸோ இதுதான் வந்து நம்ம அட்டென்ஷன் வந்து மற்றவங்க மேல விழுது. ஏன் நம்ம அட்டென்ஷன் மற்றவங்க மேல விழுதுன்னா மற்றவங்க அட்டென்ஷன் நம்மளுக்கு முக்கியம். அதனால நம்ம அட்டென்ஷன் வந்து மற்றவங்க அட்டென்ஷன் மேல விழுது. ஸோ இதுதான் பேசிக் பிரின்சிபல். இது வந்து நம்ம ரிலேஷன்ஷிப்ல எப்படி ஆகுதுன்னா ஒரு சிங்கிள் பர்சன் மேல விழுது. ஸோ சிங்கிள் பர்சன்ல விழும்போது அது ரிலேஷன்ஷிப்னு சொல்றோம். இதே வந்து குரூப் மேல விழுந்தா நம்ம லீடர், கரியர், ஸோ நான் வந்து விஐபி அந்த மாதிரி சொல்றேன். ஸோ சிங்கிள் அட்டென்ஷன் வந்து சிங்கிள் பர்சன் கிட்ட இருந்தே 100% அட்டென்ஷன் வேணும்னு நினைச்சா அது ரிலேஷன்ஷிப்ல வந்துடும். மல்டிபிள் பர்சன்ஸ் என்ன ஃபாலோ பண்ணணும், நான் சொல்ற அட்வைஸை கேட்கணும் அப்படின்னும் போது அது வந்து ஒரு லீடருக்கான ஒரு குவாலிட்டியா மாறும். ஸோ பேசிக்கலா வந்து அட்டென்ஷன் தான், நம்ம அட்டென்ஷன் வந்து மற்றவங்க மேல விழுது, அவ்வளவுதான் சிம்பிளா சொல்றோம். அந்த மாதிரி தான் டிசைன் பண்ணப்பட்டது. அப்புறம் அதுல வந்து என்ன காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குன்றதா செகண்ட் ஸ்டெப். ஐயா சொல்லுங்க ஐயா, நம்ம அட்டென்ஷனோட எதிர்பார்க்கறதோட அல்டிமேட் எய்ம் வந்து குரூப்ஸ் கிட்ட ரிசோர்சஸ் இருக்கு, அந்த ரிசோர்சஸை நம்ம ஆக்சஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றீங்க. அந்த ரிசோர்சஸ்ன்றது வந்து மெட்டீரியல் ரிசோர்சஸ் மட்டும்தானா, இல்ல வேற எதுவும் ரிசோர்சஸ் வந்து நம்ம சொல்ல முடியுமா? நம்ம மெட்டீரியல் ரிசோர்சஸ் தான், நம்ம அனிமலா தான் மெட்டீரியலாவே இது பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு கரடி வந்து ஒரு காட்டுல போயிட்டு, ஸோ அப்போ அந்த கரடி வந்து திடீர்னு போனா அங்க ஒரு நிறைய தோட்டம் இருக்கு, பழம் இருக்குன்னா அதுதான் ரிசோர்சஸ். அந்த பழங்கள் இல்ல நல்லா தண்ணி கிடைக்குது, இல்ல ஒரு நல்லா சேஃபான இடமா இருக்குன்னா அது வந்து அதுக்கு ரிசோர்ஸ் தான். இப்ப நம்ம அதே மெட்டீரியல் ரிசோர்சஸ் தான் நம்ம என்ன ட்ரை பண்றோம், ஒரு லேயர் மேல போயிட்டு மைண்ட்ன்ற ஒரு டூலை வச்சுக்கணும். அப்போ மைண்ட்ன்ற டூல் என்ன பண்ணுன்னா ஒரே அந்த மெட்டீரியல் ரிசோர்சஸ் வந்து 5ஆ பிரிஞ்சிடும். எக்ஸாம்பிள் வச்சுக்கிட்டா ஒரு அஞ்சா பிரித்து, ஒன்னு வந்து செக்யூரிட்டி, போலீஸ், மிலிட்ரி அவங்க எடுத்துக்கலாம், சில டாக்டர்ஸ் எடுத்துக்கலாம், எஜுகேஷன் எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி 5ஆ பிரிஞ்சு 5 பேர் இந்த மெட்டீரியல் தான் ஆக்சஸ். ஸோ நம்ம இந்த 5 பேரை பிடிச்சா போதும், நம்ம இந்த மெட்டீரியல் ஈஸியா நமக்கு கிடைச்சிடும். ஸோ இப்படி ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா இப்போ நம்ம வந்து ஹைரார்க்கியில தான் இருக்கோம்.
இப்போ நம்ம வந்து பிளெயின் டெரிட்டோரியில் இல்லை, ஒரு ஹைரார்கி, எப்படி ஹைரார்கியா இருக்கும். டாக்டர்ன்ற ஹைரார்கி, மிலிட்ரின்ற ஹைரார்கி, எஜுகேஷன் ஹைரார்கி, பொலிட்டிஷியன் ஹைரார்கி, இந்த மாதிரி ஒரு ட்ரையாங்கிளா இருக்கும். ஸோ இந்த ட்ரையாங்கிள் என்னன்னா, இப்போ நான் வந்து ஒரு நல்ல சிங்கரா இருப்பேன், எஸ்பிபி மாதிரி நல்லா பாட்டு பாடுறேன் அப்படின்னா, நான் அந்த ஹைரார்கில நான் பீக் போயிட்டேன். ஸோ அந்த ஹைரார்கில பீக்ல போயிட்டா எனக்கு வேண்டிய மற்ற ஹைரார்கிலாம் எனக்கு சப்போர்ட் பண்ணும். நான் ஈஸியா டிஎஸ்பி பார்க்க முடியும், ஈஸியா ஒரு பொலிட்டிஷியனை பார்க்க முடியும், ஈஸியா ஒரு ஹார்ட் சர்ஜன், ஃபேமஸான ஹார்ட் சர்ஜன் எனக்கு வந்து ஆப்ரேஷன் பண்ணுவாரு. ஸோ எனக்கு இந்த ஹைரார்கில நான் பாதியில் இருக்கேன்னா, இந்த பாதியில் இருக்கிற மற்ற ஹைரார்கி எனக்கு சப்போர்ட் பண்ணும். ஸோ அந்த மாதிரி நீங்க எவ்வளவு தூரம் ஒரு ஹைரார்கில ஒரு ட்ரையாங்கிள் நீங்க போயிட்டீங்கன்னா போதும், ஈஸியா மற்ற ஆக்சஸ் எல்லாம் கிடைச்சிடும். ஸோ அதனால தான் எல்லாருமே வந்து அந்த ஹைரார்கி, டாக்டர் இருந்தா பர்ஃபெக்ட் டாக்டர் ஆகட்டும். ஸோ அந்த ஹைரார்கில போய் நான் சூப்பர் ஹார்ட் சர்ஜன் ஆயிட்டேன்னா எனக்கு ஈஸியா எனக்கு எஸ்பிபி என் வீட்டில் வந்து சாப்பிடுவாரு, பொலிட்டிஷியன் ஏதாவது பிரச்சனை ஜஸ்ட் கால் பண்ணா போதும் எனக்கு வேலை செஞ்சுருப்பாரு. ஸோ அந்த மாதிரி. ஸோ அதனால நீங்க வந்து அதுதான் ரிசோர்ஸ், இன்டைரக்ட் ஆக்சஸ். மெட்டீரியல் தான் நம்ம ட்ரை பண்றோம், ஆனா மெட்டீரியலாவே ட்ரை பண்ற மாதிரி நம்ம அனிமல் கிடையாது. ஸோ அதனால மைண்டை வச்சே மெட்டீரியல் ட்ரை பண்றோம். மைண்ட் எப்படி ஆப்ரேட் ஆகுதுன்னா ஹைரார்கியில் ஆப்ரேட் ஆகும். ஸோ அப்போ நீங்க ஹைரார்கில உங்க ஹைரார்கில நீங்க மேல போனா போதும், இந்த மெட்டீரியல் ஈஸியா கிடைச்சிடும். உங்களுக்கு ஈஸியா பொண்ணு கொடுப்பாங்க, ஈஸியா லோன் கொடுப்பாங்க, ஈஸியா உங்களுக்கு எல்லா கான்டாக்ட்ஸும் கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு எல்லா ஃபெசிலிட்டியும் சொசைட்டி, இப்படிதான் சொசைட்டி அரேஞ்ச் ஆயிருக்கு. இப்போ இந்த சொசைட்டி அரேஞ்ச்மெண்ட்டை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்க அந்த மெட்டீரியல் ஈஸியா கிடைச்சிடும். அந்த மெட்டீரியல் மூலமா நம்ம ஹாப்பியா இருக்கோம், அப்படிதானங்கய்யா? அது அடுத்தது ஹாப்பியா இருக்கோ இல்லையா, பிசிக்கல் கிடைக்கணும், நமக்கு பிசிக்கல் மெட்டீரியல் கிடைக்கணும். சாப்பாடு வேணும், தங்குற இடம் வேணும், கல்யாணம் பண்ணிக்கணும், எல்லாத்துக்கும் உங்களுக்கு கிடைக்கணும்ல. அப்புறம் நீங்க கல்யாணத்துல சந்தோஷமா இருக்கீங்களா இல்லையான்றது அது அடுத்த கொஸ்டின். முதல்ல கல்யாணம் ஆகணும்ல, ஒன்னே தரலாம் நம்மளுக்கு யாரும் இல்ல. இந்த அந்த மெட்டீரியல்ன்றதுல மட்டும் ஒரு டவுட் என்னங்கண்ணாயா, மைண்ட் மூலமா நம்ம மெட்டீரியல் அடைஞ்சிடுறோம். என்ன டவுட்டுங்கன்னா, அதாவது களிப்புன்றாங்க, மகிழ்ச்சின்றாங்க, ஆனந்தம்ன்றாங்க. களிப்புன்றது வந்து நம்ம மெட்டீரியல்ல இருந்து, பிசிக்கல் மெட்டீரியல்ல இருந்து நமக்கு கிடைக்கிறது வந்து களிப்பு. அதே இது மகிழ்ச்சின்றது மனசு மூலமா நமக்கு கிடைக்கிறது. அதாவது இப்போ ஒரு நம்ம நண்பர்கள் கிட்ட நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம், ஏதோ ஒரு நடந்த ஒரு நிகழ்வை பத்தி, ஏதோ ஒரு சுவாரஸ்யமான விஷயத்தை பத்தி பேசிக்கிட்டு இருக்கோம், ஒரு கதையை பத்தி பேசிக்கிட்டு இருக்கோம், அவங்களுக்கு நடந்த நல்ல விஷயங்களை பத்தி பேசிக்கிட்டு இருக்கோம். அது ஒரு மனதளவுல அனுபவிக்கிற ஒரு அதை வந்து மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதே இது அதை விட இன்னும் கொஞ்சம் அதிகமா போய் உயர்ந்து போய் எல்லாருமே நம்மளை போல இருக்கிறாங்க, எல்லா உயிர்களுக்குள்ளேயும் நம்மளை போலதான் இருக்கு, நமக்குள்ள என்ன எசன்ஸ் இருக்குதோ, என்ன சாரம் இருக்குதோ, அதே சாரம் தான் ஒவ்வொரு உயிர்களுக்குள்ளேயும் இருக்கு அப்படின்றத பார்த்து அந்த ஃபீல்டுல அனுபவிக்கிறத வந்து ஆனந்தம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப புலன்கள் மூலமா அனுபவிக்கிறது களிப்பு, மகிழ்ச்சி, ஆனந்தம். இப்ப நீங்க மெட்டீரியல்னு சொல்லி சொல்றப்ப அது களிப்பை மட்டும் குறிக்கிற மாதிரி இருக்குது. அதுதான் அங்கேயா கேக்குறேன். அதுதான் மெட்டீரியல் தான் பார்ப்போம். மெட்டீரியல் நம்ம சொல்லும்போது இந்த பேசிக் ஃபுட்டு, செக்யூரிட்டி, ரிலேஷன்ஷிப், ஸோ அந்த மாதிரி சொல்றோம். ஸோ அந்த இப்போ ஃபர்ஸ்ட் உங்களுக்கு வந்து பிசிக்கலா நீங்க ஃபர்ஸ்ட் சாட்டிஸ்ஃபை ஆகணும். நீங்க முதல்ல சாப்பிடணும். இப்போ நீங்க வந்து மதியானம் சாப்பிடல, காலைல சாப்பிடல, 2 நாள் சாப்பிடலன்னா இப்போ உட்காந்து கேட்க முடியாது. ஸோ நீங்க இப்போ உட்காந்து அமைதியாக கேட்குறீங்கன்னு அர்த்தம்னா, ஃபர்ஸ்ட் நீங்க லாஸ்ட் 2 நாளா சாப்பிட்டுருக்கீங்க, காலையிலையும் சாப்பிட்டுருக்கீங்க, மதியானமும் சாப்பிட்டுருக்கீங்க, இப்போ பசி இல்லை, நைட்டுக்கும் சாப்பாடு ரெடியா இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஸோ அப்போ சாப்பாடுலாம் சரியானதான் நீங்க உட்காந்து. அதே மாதிரி மேல இருந்து தண்ணி ஒழுகல, மழை பெஞ்சா ஒட்டாது, கீழே இருந்து ஏதோ பூச்சி வரல, எல்லாமே செக்யூர்டா இருக்கு. ஸோ நீங்க வந்து ஃபுட்டு செட்டில் ஆயிடுச்சு, செக்யூரிட்டி செட்டில் ஆயிடுச்சு. இப்போ நீங்க பேசும்போது பின்னாடி முதுகுலேருந்து யாரும் வந்து முதுகுல கத்திலாம் குத்த மாட்டாங்க, உங்க ரூம் சேஃபா இருக்கு, இப்போ போலீஸ் ஸ்டேஷன் இருக்கு, அதுக்கு பின்னாடி ஒரு மிலிட்ரி இருக்கு, இவ்வளவு பேர் உங்க முதுகு பின்னாடி காத்துட்டு இருக்காங்க. ஸோ இவ்வளவு பேர் முதுகு பின்னாடி காவல் காக்கும் போது தான் நீங்க அமைதியாக உட்காந்து. ஸோ முதல்ல ஃபுட்டு, செக்யூரிட்டி, அப்புறம் பிலாங்கிங். ஸோ உங்களுக்குன்னு உங்க வீட்டில் இருக்காங்க, சுற்றி இருக்காங்க, அவங்களோட போய் பேச முடியும், ஷேர் பண்ண முடியும்,
ஒரு நீட். அதே மாதிரி ஒரு ஜாப் இருக்கு. ஸோ அதுதான் 4வது நீட். ஸோ இந்த மாதிரி அந்த 4 நீடும் சாட்டிஸ்ஃபை, பிசிக்கல் நீட்ஸ் தான் சாட்டிஸ்ஃபை ஆன அப்படின்னா அப்புறம் சைக்காலஜிக்கல் நீடு. அதுக்கப்புறம் தான் நீங்க மைண்டுக்குள்ள வந்து நான் அப்ப அமைதியா இருக்கேன்னா ரெஸ்ட்லெஸ்ஸா இருக்கேன்னா. ஸோ நீங்க நல்லா சாப்பிடணும், நல்லா செக்யூர்டா இருக்கணும், ஒரு உங்களுக்கு பிலாங்கிங் இருக்கணும், நீங்க கார்ல உட்காரணும். கார்ல உட்காந்துட்டு அப்புறம் காருக்குள்ள படும் போது தான் சைக்காலஜி வரும். ஸோ எல்லாமே சாட்டிஸ்ஃபை ஆன பிசிக்கல் திங்ஸ் தான் சாட்டிஸ்ஃபை ஆன அப்புறம் சைக்காலஜிக்கல் நீட் வரும். ஸோ இல்லைன்னா என்ன பிசிக்கல் சாப்பாடுக்கே நீ உட்காந்து யோசிக்கணும், என்ன சாப்பிடலாம், அடுத்தது என்ன பண்ணலாம், சாப்பாடு இல்லையே 2 நாளா அப்படின்னு இப்போ உட்காந்து யோசிக்கணும். அப்புறம் கார் இல்லையேன்னு கவலைப்பட்டு நல்லா சாப்பிட்டு நல்லா செக்யூர்டா இருந்துட்டு நல்ல கார்ல உட்காந்துட்டு அப்புறம் நல்ல கார்ல நிம்மதி இல்லையே, பிஎம்டபிள்யூ உட்காரும் போது கூட நிம்மதியா இல்லையேன்னும் போது அப்போதான் சைக்காலஜிக்கல் நீட் வருது. ஸோ முதல்ல பிசிக்கல் நீட்ஸ் நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ணணும். ஸோ அந்த பிசிக்கல் நீட்ஸ் தான் எப்படி சாட்டிஸ்ஃபை பண்ணணும், இந்த ஹைரார்கி மூலமா நம்மள அமைச்சிருக்கோம். ஸோ அதுக்காக தான் வந்து இந்த ஹைரார்கிக்கல் நீட்ஸை புரிஞ்சுக்கிட்டா நம்ம அட்டென்ஷன் வந்து எப்பவுமே வந்து சொசைட்டி மேல விடும். ஸோ நம்ம சொசைட்டி என்ன சொல்லுது, நம்ம எப்படி மதிக்குது, நம்ம எப்பவுமே அந்த பார்வை வந்துட்டு சொசைட்டி நம்ம எப்படி பாக்குது, நம்ம என்ன நினைக்குது, எவ்வளவு தூரம் நம்மள எங்க ரேங்க் பண்ணுது அப்படின்னு ஒரு கேலிபிரேட் பண்ணிட்டே இருக்கும். ஸோ அந்த கேலிபிரேஷன் வந்து ரொம்ப அது வந்து ஆட்டோமேட்டிக்கா நமக்குள்ள ஒரு சிஸ்டம் இருக்கு. அதான் மனசாட்சின்னு சொல்றோம், இல்ல கான்சியன்ஸ் சொல்றோம். ஸோ அது வந்து அதுதான் நம்மள சர்வைவல் நம்மளை காப்பாத்திட்டே வரும். இல்லைன்னா நான் பாட்டு ஏதோ ஒன்று படிச்சுக்கிட்டு எங்க சொசைட்டி தேவையில்லாத ஒன்று பண்ணிட்டே இருப்பேன். நாளைக்கு பார்த்தா எனக்கு யாரும் வேலை கொடுக்க மாட்டாங்க, யாரும் பொண்ணு கொடுக்க மாட்டாங்க, யாரும் மதிக்க மாட்டாங்க. அப்போ இது என்ன இங்க இந்த குரூப் என்ன பண்ணுதுன்னு எனக்கு தெரியலன்னா நான் அவுட் ஆஃப் ரேஞ்ச் போயிருப்பேன். அப்போ ஒவ்வொரு வாட்டி நான் செக் பண்ணிட்டே இருப்பேன். இப்போ நான் பண்றது ஓகேவா, நான் படிக்கிறது ஓகேவா, நான் பண்ற ஆக்டிவிட்டிஸ் ஓகேவா, என் ஃபேமிலி பண்ற ஆக்டிவிட்டிஸ் ஓகேவா, நாளைக்கு என் ஃபேமிலி செக் பண்ணுவாங்க பொண்ணு கொடுக்கறதுக்கு, அப்போ என் ஃபேமிலி பண்றது எல்லாமே நான் வந்து செக் பண்ணிட்டே இருக்கும் நம்ம இண்டிவிஜுவல் கான்சியஸ். ஸோ அதனால இந்த அட்டென்ஷன் வந்து சொசைட்டி என்ன பண்ணுது அப்படின்றத என்ன திங்க் பண்றத இது திங்க் பண்ணிட்டே இருக்கும். புரியுதுங்கய்யா. ஓகே. ஐயா, மணிக்கும் நான் வீடியோ ஆன் பண்ண முடியாத சூழ்நிலையில இருக்கேன். பரவாயில்ல சுரேஷ். ஐயா, இப்போ நீங்க சொல்றது பாத்தீங்கன்னா நான் ஒரு 17 மினிட்ஸ் கழிச்சு தான் சேர்ந்தேன். சாரி, நான் ஜாயின் பண்ண நினைச்சா நான் முடியல. சாரி, தப்பா நினைச்சுக்காதீங்க. ஸோ இது இங்க நம்ம இருக்கிற பொசிஷன், இப்போ எக்ஸாம்பிள் ஒரு டெஸ்டிங்ல இருந்தா, சாஃப்ட்வேர் டெஸ்டிங்ல அதுல ஹையஸ்ட் பொசிஷன் போயிட்டா நம்மள மதிப்பாங்க அப்படின்னு சொல்றீங்களா? அதனால ஸோ நம்ம அதை வச்சு மட்டும் கம்பேர் பண்ணணும், சைக்காலஜிக்கல் விஷயத்துல எதுவும் அது அந்த சைக்காலஜிக்கல் விஷயத்துல எதையுமே நம்ம வந்து கான்சென்ட்ரேட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றீங்களா டெவலப் பண்றதுக்கு? ஸோ நம்ம சொசைட்டி நம்மளோட கரியரை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்றீங்களா? சாரி, நான் பாதியிலேருந்து கேட்டதுனால எனக்கு அப்படி. நான் இன்னொரு 5 மினிட்ஸ் ரிப்பீட் பண்றேன். மேபி நான் ரிப்பீட் பண்ண கண்ணன் நீங்க ரிப்பீட் பண்ண முடியுமா? நான் ஒரு சொன்னதை சுரேஷ் ரிப்பீட் பண்றீங்களா? திரும்ப சொல்லணும்னு சொல்றீங்களா? நீங்க வெயிட் பண்ணுங்க, கண்ணன் சொல்லுவாரு நான் என்ன சொன்னேன். ஓகே ஓகே ஓகே. ஐயா, அது நீங்க சொன்னா நல்லா இருக்குங்கய்யா. நான் சொன்னா நல்லா இருக்கும். நீங்க உங்களுக்கு எவ்வளவு புரிஞ்சிருக்கு, நான் பாட்டு பேசிட்டே இருக்கேனே, மத்தவங்க புரியுதா இல்லையான்னு தெரியலையே. சரி, நீங்க சொல்லும் போது தெரிஞ்சுப்பேன். ஓஹோ, இதெல்லாம் உள்ள போச்சு, இதெல்லாம் உள்ள போல. ட்ரை பண்ணுங்க. சரிங்க. கேப் தான் நான் சொல்றேன். நம்ம எடுத்துக்கிட்ட கேள்வி என்னதுங்கன்னா, எல்லாருமே நம்மளை விரும்பணும்னு நம்ம நினைக்கிறோம். ஏன் வந்து எல்லாரும் நம்மளை விரும்பணும், எல்லாரும் நம்மளை ஏன் அப்ரிஷியேட் பண்ணணும் அப்படின்னு நம்ம ஏன் ஒரு அட்டென்ஷன் வந்து எல்லாத்துக்கிட்ட இருந்து நம்ம எதிர்பார்க்கிறோம் அப்படின்னா, அது எங்க இருந்து ஆரம்பிச்சது அப்படின்றத நம்ம பார்க்கணும். அப்படி பார்த்தோம்னா, முன்னாடி நம்ம காட்டுல வாழ்ந்துக்கிட்டு இருந்தப்ப நமக்கு நம்மளுடைய தேவைகளை, சாப்பாடுக்கு, தங்குற இடத்துக்கு, பாதுகாப்புக்கு, இன்னும் பல தேவைகளுக்கு வந்து மற்றவங்களோட கோஆபரேஷன் வந்து நமக்கு தேவைப்படுது. அப்ப மற்றவங்களோட கோஆபரேஷன் தேவைப்படுது அப்படின்னா மற்றவங்களோட அட்டென்ஷன் நமக்கு தேவைப்படுது. அட்டென்ஷன் நமக்கு அவங்க கொடுத்தானாதான் நம்மளோட நீட்ஸே அவங்க கிட்ட சொல்ல முடியும்.
அவங்கள நம்ம யூஸ் பண்ணிக்கிற முடியும், யூட்டிலைஸ் பண்ணிக்கிற முடியும். ஸோ அதன் அடிப்படையில் அங்கிருந்து தான் அந்த ஒரு நம்ம தனியா இருக்கிறத விட ஒரு குரூப்பா இருக்கிறதுக்கு நம்ம அதுக்கு தான் விருப்பப்படுறோம். அந்த சைக்காலஜி தான் அப்படியே வளர்ந்து 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 இப்போ வரைக்கும் நமக்குள்ள இருக்கு. ஒரு இண்டிவிஜுவல், சொசைட்டி அப்படின்னு ரெண்டா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னம்னா, நம்ம ஒரு இண்டிவிஜுவலா சொசைட்டியோட நீடு என்ன இருக்கு, சொசைட்டிக்கு எது தேவைப்படுது அப்படின்றத வந்து நம்ம எப்பயுமே நம்ம மனசுக்குள்ள அதை நம்ம கவனிச்சுக்கிட்டே இருக்கிறோம். அதைத்தான் நம்மளோட மனசாட்சி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அது வந்து எப்பயுமே இந்த சொசைட்டிக்கு என்ன தேவை, இந்த சொசைட்டிக்கு நான் யூஸ்ஃபுல்லா இருக்கிறேனா இல்லையா, இந்த சொசைட்டிக்கு நான் யூஸ்ஃபுல்லா இருந்தாதான் சொசைட்டி என் மேல அட்டென்ஷன் கொடுக்கும், அப்படி அட்டென்ஷன் கொடுத்தாதான் நான் என்னுடைய தேவைகளை பூர்த்தி செஞ்சுக்கிற முடியும். அதனால நம்ம என்ன பண்றோம், இப்ப நம்மளுடைய தேவைகள்னு சொல்லி சொல்லிட்டோம். இதை வந்து எந்த லெவல்ல இருந்து நம்ம பூர்த்தி செஞ்சுக்க முடிகிறோம், பூர்த்தி செஞ்சுக்க முயற்சி பண்றோம் அப்படின்னம்னா, நம்ம சொசைட்டிலே வந்து ஒரு ஹையரார்க்கின்னு சொல்லி இருக்குது. அது நம்ம ஒரு சாதாரண வேலை பார்க்குறவங்கள இருந்து ஒரு பெரிய அத்தாரிட்டி வரைக்கும், ஒரு கவர்மெண்ட் சர்வெண்ட்டாக இருக்கட்டும், ஒரு பெரிய மினிஸ்டர்ஸாக இருக்கட்டும், அத்தாரிட்டி வரைக்கும் ஒரு ஹையரார்க்கி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதில் நம்ம எந்த ஹையரார்க்கியில் இருக்கிறோமோ அந்த ஹையரார்க்கியிலிருந்து இருக்கிற குரூப்போட அட்டென்ஷன் நமக்கு கிடைக்கும். ஸோ நம்மளுடைய தேவைகளை அந்த குரூப்ல இருந்து நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ணிக்கிற முடியும். ஸோ இதைத்தான் வந்து நம்ம அல்டிமேட்டா என்ன எதுக்காக அட்டென்ஷனை எதிர்பார்க்கிறோம் அப்படின்னா, நம்மளுடைய தேவைகளை பூர்த்தி செய்யறதுக்காக. இதுதான் வந்து டிஸ்கஸ் பண்ணதுங்க. அதுல விட்டதை நீங்க அப்படியே சேர்த்துடலாம். தேங்க்யூ கண்ணன். என்னோட பெட்டராகவே சொன்னீங்க, நல்லா இருந்துச்சு. ஐயா எனக்கு ரொம்ப நன்றி கண்ணன், நீங்க சொன்னதுக்கு ரொம்ப நன்றி ஐயா. இதுக்கு புரியுதுங்கய்யா. இதுல நான் ஞானம், என்லைட்மெண்ட் கலந்து ஏதாவது சொல்றீங்களா ஐயா? இல்ல இது வந்து உங்க பிசிக்கல் மேட்டர் தான் போடணும், சைக்காலஜிக்கலே போட. நம்ம பிசிக்கல் திங்ஸ் அகம் புறம் இருக்குல்ல, புறத்தை பத்தி தான் பேசிட்டு இருக்கோம், அகத்தை பத்தி பேசவே இல்லை. ஓ, இனிமேல் அதை பத்தி பேசுவீங்களா? ஆமா, நம்ம இன்னைக்கு வந்து புறம் தான் டாபிக். ஓகேங்க. நம்ம அகத்தை வந்து லைட்டா டச் பண்ணோம், புறம் தான் நம்ம பேசணும். ஸோ நீங்க அந்த ஹைரார்க்கிக்குள்ள நீங்க ஒரு டெஸ்டரா இருக்கீங்கன்னா, நீங்க அந்த ஒரு ஐடி ஃபீல்ட்னு வச்சு, ஐடி ஃபீல்ட் தான் உங்க ஹைரார்க்கி. ஐடி ஃபீல்ட்ல நீங்க மேல மேல போகும்போது உங்களுக்கு மற்ற ஃபீல்ட்ல இருக்கிறவங்களும் ஹெல்ப் பண்ணுவாங்க. நீங்க ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸ் போனீங்கன்னா இங்க சம்பாதிச்ச மணியை வந்து அங்க ஈஸியா டிரான்சாக்ட் பண்ணலாம். நீங்க ஐடி ஃபீல்ட்ல ஒரு நியூ பொசிஷன் போனீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா பல ஆப்ஷன்ஸ் கிடைக்கும். பொண்ணு தேடும் போது உங்களுக்கு ஈஸியா லேண்ட் வாங்க முடியும். ஸோ அண்ணாநகர்லயே வாங்கலாம், அடையாறுலயே வாங்கலாம், இல்லைன்னா நீங்க வந்து ரிமோட்ல தான் வாங்கணும். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு வந்து இந்த ஹைரார்க்கிக்குள்ள ஒழுங்கா நீங்க கிளைம் பண்ணாலே போதும், நீங்க மற்ற ஃபெசிலிட்டிஸ்லாம் வந்து பெஸ்ட் லேண்டு, பெஸ்ட் ஃபுட்டு, பெஸ்ட் ரிசோர்சஸ்லாம். ஸோ அதுதான் நம்ம ஃபர்ஸ்ட் போய் அதுக்கு நம்ம அட்டென்ஷன் வந்து நம்ம குரூப் தேவைப்படும். எப்போ குரூப் நம்மள மதிப்பாங்க அப்படின்னு நம்ம அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்போது மதிப்பாங்க. ஸோ அவங்க மதிச்சாதான் நம்ம நல்லா இருக்க முடியும். ஸோ அதனாலதான் நம்ம வந்து மற்ற குரூப்பை நம்ம அக்செப்ட் பண்ணணும், நம்ம அப்ரிஷியேட் பண்ணணும், நம்மள லைக் பண்ணணும் அப்படின்ற நீட்லாம் வருது. ஸோ அதுதான் நம்ம இப்போ டிஜிட்டல் உலகத்துல ஃபேஸ்புக்ல தம்ஸ் அப்பா வருது. எவ்வளவு பேர் என்ன ஃபாலோ பண்றாங்க, எவ்வளவு பேர் இந்த வீடியோ லைக் பண்றாங்க, எவ்வளவு பேர் என்ன அப்ரிஷியேட் பண்றாங்க அப்படின்றது வந்து இப்போ டிஜிட்டல் வேர்ல்ட்ல அப்படி உலாவிட்டு வருது. ஸோ அதோட பேசிக் வந்து அந்த பயாலஜிக்கல் ஆரிஜின் தான். ஸோ அந்த பயாலஜிக்கல் ஆரிஜினை பிடிச்சாதான் இன்னைக்கு சோசியல் மீடியால எப்படி இது ஆப்ரேட் ஆகுது. ஓகே ஓகே. உங்களுக்கு வேற ஏதாவது சந்தேகம் இருக்கா? ஓகே, இது அட்டென்ஷன் சீக்கிங் எப்போ அதுவும் இதான் சொல்றாங்களே. இப்போ அட்டென்ஷன் சீக்கிங் நிறைய பேர் இந்த காலத்துல, முன்னே எல்லாத்துக்குமே இருக்கும், பட் இந்த காலத்துல ரொம்ப அதிகமாவே இருக்கு. மத்தவங்க என்ன நினைப்பாங்கிறதுக்கு அதுக்கும் இதுக்கும் ஒரு நிமிஷம். அட்டென்ஷன் சீக்கிங் வந்து டிஸ்ஃபங்க்ஷன். இப்போ ஃபங்க்ஷன் தான் நம்ம சொல்லிட்டு இருந்தோம். இப்போ வந்து நான் வந்து
ஒழுங்கா ப்ராப்பரா வேலை செஞ்சேன்னா ஆட்டோமேட்டிக்கா சொசைட்டி வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணும். நான் ஒழுங்கா அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா சொசைட்டி எனக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதுதான் ஃபங்க்ஷன். இப்போ இதே டிஸ்ஃபங்க்ஷன் என்னன்னா, நான் வந்து எதுவுமே பண்ணாம ஆனா மத்தவங்க என்ன பார்க்கணும், மத்தவங்க எனக்கு அவங்க ரிசோர்சஸ் தரணும், நான் அவங்களுக்கு எதுவும் செய்ய மாட்டேன், மத்தவங்க எனக்கு செய்யணும் அப்படின்னும் போது தான் அது டிஸ்ஃபங்க்ஷன் ஆகும். ஓகே ஓகே புரியுது. ஸோ அதனால இப்போ நீங்க ப்ராப்பரா நீங்க அட்டென்ஷனை சீக் பண்ணலாம். ஸோ நீங்க ப்ராப்பரா நீங்க ஆட்டோமேட்டிக்கா நீங்க மத்தவங்க யூஸ்ஃபுல்லானா ஆட்டோமேட்டிக்கா மத்தவங்க வந்து உங்களுக்கு ஹெல்ப் தான் பண்ண போறாங்க. அப்படி பண்ணாம நான் வந்து நான் எதுவுமே யூஸ்ஃபுல்லா பண்ண மாட்டேன், ஆனா என்ன எல்லாரும் பாராட்டணும், என்ன ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நினைக்கும் போது தான் அது ஒரு அட்டென்ஷன் சீக்கிங்கிற ஒரு நெகட்டிவ் டோனுக்கு போது ஒரு குழந்தை மாதிரி அடம் பிடிக்கும். குழந்தை தான் வந்து அது எதுவும் கான்ட்ரிபியூட் பண்ணாது, ஆனா 100% அப்பா அம்மா அட்டென்ஷன் மேல விழும். அது வந்து அடலசன்ட்ல அடல்ட் மாறி அடல்ட்டா போகும்போது மாறணும். அப்படி மாறாத சில பேர் தான் வந்து அடம் பிடிப்பாங்க. நான் எதுவும் கான்ட்ரிபியூட் பண்ண மாட்டேன், ஆனா அப்பா அம்மா மாதிரி சொசைட்டி இருக்கணும். நான் எதுவுமே கான்ட்ரிபியூட் பண்ணாதப்போ குழந்தையா இருக்கும் போது அப்பா அம்மா என்ன லவ் பண்ணாங்க, நான் அழுதா வந்து ஓடி வந்து தூக்குனாங்க, எனக்கு நான் என்ன நினைக்கிறேன்னு கேட்டாங்க, இப்பயும் கேட்க மாட்டாங்களே அப்படின்னு ஒரு 40 வயசு குழந்தை கேட்டுச்சுன்னா தான் அது பேர் அட்டென்ஷன் சீக்கிங். ஓகே ஓகே. ஸோ அது வந்து அந்த அடல்ட்ல அந்த சைல்ட்ல இருந்து அடல்ட் ஆயிட்டோன்றதுக்கு இதுதான் காரணம். நீங்க ஒரு ஸ்கேலா கூட வச்சுக்கலாம். ஓகே ஓகே ஓகே. தேங்க்ஸ் புரியுது. தேங்க்யூ. டெவலப்மெண்ட் சைல்டு டெவலப்மெண்ட் ஸ்டேஜஸ்ல பாத்தீங்கன்னா, ஸோ அந்த 2 வயசு குழந்தை வரைக்கும் வந்து குழந்தை வந்து ஃபுல் அட்டென்ஷன்ல இருக்கும். அதுக்கு வந்து தன்னோட மட்டும் தான் விளையாட தெரியும். அந்த தான் விளையாடிக்கும், பாலை தூக்கி மேலே போட்டு தானே கேட்ச் பிடிச்சிக்கும். ஸோ பாலை தூரம் ஓடிச்சுன்னா அதே போய் எடுத்து திருப்பி போடும். ஸோ இன்னொரு சைல்டோட விளையாட தெரியாது. ஏன்னா இன்னொரு சைல்டோட விளையாட தெரியும்னா அது ஷேர்டு கோல் வேணும். ஸோ அப்போ இந்த பாலை தூக்கி இன்னொரு குழந்தைக்கு போடணும், அந்த குழந்தை பேட்ல அடிக்கும், அப்புறம் தான் நம்மளுக்கு பேட் கொடுப்பாங்க, அதுக்கப்புறம் தான் நம்ம விளையாட முடியும். அது வரைக்கும் நம்ம பால் போடணும் அப்படின்ற மாதிரி நான் ஏதோ சாக்ரிஃபைஸ் பண்ணாதான் இன்னொன்று கிடைக்கும்ன்றது 4 இயர்ஸ்ல லேர்ன் பண்ணி ஷேர்டு கேம் சொல்லுவாங்க. ஸோ அந்த ஷேர்டு கேம் கத்துக்கலன்னா அந்த குழந்தை கடைசி வரைக்குமே வந்து நான் வந்து போலே பண்ண மாட்டேன், எனக்கு எல்லாம் போல் பண்ணணும், நான் பேட் பண்ணிட்டே இருப்பேன் அப்படின்னு நடம் பிடிக்க ஆரம்பிச்சு. ஸோ அதுதான் வந்து அடல்ட்டா நம்ம இம்மெச்சூர்டா இருக்கணும். அப்பதான் அந்த அட்டென்ஷன் சீக்கிங் இல்ல லவ்ல வந்து என் மேல எப்பவுமே அட்டென்ஷன் வச்சுட்டு இருக்கணும், என்னை எப்பவுமே கேர் பண்ணிட்டு இருக்கணும், அவங்க என்னை எப்பவுமே பாராட்டிட்டு இருக்கணும். ரிலேஷன்ஷிப்ல விமன் எடுத்துக்கிட்டோம்னா அது டிஸ்ஃபங்க்ஷனல் ஆகும்போது எப்படி இருக்குன்னா, அவங்க செஞ்ச சாப்பாடை ரொம்ப பாராட்டணும்னு நினைப்பாங்க, ஆனா அவங்க செஞ்சது பார்த்தா உப்புமா தான் இருக்கும். ஸோ அந்த உப்புமாவுக்கு வந்து அவங்க ஏதோ பெரிய பாராட்டு எதிர்பார்ப்பாங்க, லஞ்சில் பயங்கரமா பாராட்டு எடுப்பாங்க, டின்னர்ல பாராட்டு எதிர்பார்ப்பாங்க. அந்த ஹஸ்பண்டுக்கு அவங்க கொடுக்க முடியாது. ஸோ ஏன்னா ஹஸ்பண்டுக்கும் டெய்லி ஆஃபீஸ் போனா அப்படி பாராட்டெல்லாம் கிடைக்கிறது. அவனும் ஆஃபீஸ் போனா டெய்லி கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணுவான், 6 மாசத்துல முடிஞ்ச அப்புறம் ஒரு ப்ராஜெக்ட் சக்சஸ்ஃபுல்லா முடிச்சிருப்பான், அப்போ ஓகே யூ ஆர் டன் வெல் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஸோ அதே மாதிரி தான் வீட்லயும். ஸோ அதை புரிஞ்சிக்கலன்னா அந்த விமன் எப்படி டிஸ்ஃபங்க்ஷன் ஆயிடுவாங்கன்னா, அவங்க பண்ற ஒவ்வொரு ஆக்டிவிட்டியுமே அப்ரிஷியேட் பண்ணப்படணும் பீக்ல அப்படின்ற மாதிரி போயிட்டு அந்த அட்டென்ஷன் டிமாண்ட் பண்ண ஆரம்பிச்சுவாங்க. என்னுடைய ஒவ்வொரு ஆக்டிவிட்டியுமே வந்து பயங்கரமான அப்ரிசியேஷன் புரியுது, ஏன் அப்ரிஷியேட் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லி பார்ட்னர் மேல அது அந்த லவ் வந்து ஒரு பாண்டேஜ் மாதிரி, ஒரு இது மாதிரி ஆயிடும், ஒரு என்ன சொல்றது, ஒரு பிடி மாதிரி ஆயிடும். ஸோ அப்போ அந்த பிடியில இருந்து எப்படி ஓடணும்னு ட்ரை பண்ணுவாங்க. ஸோ அதே லவ் தான் எப்படி வந்து ஒரு பாண்டேஜா மாறுதுன்னா, அந்த அட்டென்ஷன் வந்து ஓவரா டிமாண்ட் பண்ணும்போது போயிடும். ஸோ அதே அவங்க பண்ண வேண்டிய ஒர்க் எல்லாம் கரெக்டா பண்ணிட்டே வந்தாங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த ஒர்க் அப்ரிஷியேட்டபிளா இருந்தா ஆட்டோமேட்டிக்கா எல்லாருக்குமே வந்து அந்த இது, ஈவன் ஆஃபீஸ்ல கூட நம்ம டெய்லி பண்ணிட்டே இருக்கோம், நம்ம ஒர்க் வந்து அப்ரிஷியேட்டபிளா இருந்தா ஆட்டோமேட்டிக்கா மற்றவங்க அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. ஏன்னா அந்த எபிலிட்டி அவங்களுக்கு இருக்கு, அவங்க அந்த பியூட்டியை பார்ப்பாங்க, அந்த எக்ஸலன்ஸை பார்ப்பாங்க, பார்த்தவங்களே சூப்பரா பண்ணிருக்கப்பா, இது மாதிரி யாருமே பண்ணல லாஸ்ட் 2 இயர்ஸ் நீ நல்லா பண்ணிருக்க அப்படின்னு சொல்லுவாங்க ஆட்டோமேட்டிக். அதை விட்டு டெய்லி போனப்புறம் நீங்க மேனேஜர் பாராட்டுவாரா, டீம் லீடர் பாராட்டுவாங்களா, அப்படியே பார்த்துருந்தோம்னா அது உங்களுக்கு பாண்டேஜ் தான்.
ஸோ நம்ம செய்ய வேண்டிய நார்மல் டியூட்டி செஞ்சுட்டு அதுக்கு மேல ஏதாவது எக்ஸலண்டா பண்ணா அந்த எக்ஸலன்சிக்கு அட்டென்ஷன் கிடைக்கும், அப்ரிசியேஷன் கிடைக்கும். ஸோ அப்படிதான் வந்து ஹெல்த்தி அட்டென்ஷன் சீக்கிங். இல்லைன்னா அது வந்து ஒரு டிமாண்டிங். ஸோ இந்த பேசிக் ஸ்ட்ரக்சரை புரிஞ்சுக்கிட்டோம்னா, இந்த பேசிக் பயாலஜிக்கல் ஃபங்க்ஷனை புரிஞ்சுக்கிட்டோம்னா நம்மளுக்கு புரியும் வை வி லவ் லைக்ஸ் அப்படின்ற மாதிரி. ஏன் நம்ம லைக்ஸ் நம்ம விரும்புகிறோம். ஃபேஸ்புக்ல வந்து முன்னாடி அவங்க இந்த போஸ்ட் அதெல்லாம் கிரியேட் பண்ணும்போது, வீடியோஸ்லாம் கிரியேட் பண்ணி பண்ணும்போது அவங்க ஐடென்டிஃபை பண்ணாங்க இந்த மாதிரி ஒருத்தர் போட்டாங்கன்னா நிறைய பேர் லைக் பண்றாங்க, டிஸ்லைக் பண்றாங்க, இதனால நிறைய ஸ்ட்ரெஸ் ஆகுது அப்படின்ற மாதிரி ஒரு சர்வே எடுத்தாங்க. எடுத்துட்டு லைக் பட்டன் இல்லாம நம்ம பண்ணலாம், டிஸ்லைக் பட்டன் இல்லாம பண்ணலாம், அது வந்து ஹெல்த்தியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரூப் சஜஸ்ட் பண்ணாங்க. அப்படி சஜஸ்ட் பண்ணும் போது அது அந்த ஃபேஸ்புக் ஏற்றுக்கலது, அப்படி பண்ண வேண்டாம். ஏன்னா அப்படி பண்ணா வந்து யூசர் என்கேஜ்மெண்ட் கம்மியாகுது. ஸோ வந்து நம்மளுடைய மைண்டே எப்படி ஆப்ரேட் ஆகுதுன்னா, நம்ம ஏதாவது பண்ணோம்னா அங்க என்ன ரியாக்ஷன் நடக்கும் அப்படின்றது நம்மளுக்கு தெரியலன்னா நம்ம ஆக்டே பண்ண மாட்டோம். ஸோ அதனால இது வந்து ஒரு ஒரு சிங்கிள் சர்க்கிள் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டாங்க. ஸோ அதனால அப்படி அந்த மாதிரி நம்ம போஸ்ட் பண்ணிட்டோம், நம்மள பாக்குறாங்களா இல்லையா, பிடிக்குதா இல்லையான்னு ஒன்று தெரியாம நான் போஸ்ட் பண்ண எனக்கு மனசு வர மாட்டேங்குது. எல்லாருமே ரெசிஸ்ட் பண்றாங்க போஸ்ட் பண்றதுக்கு, அந்த லைக் பட்டன் டிஸ்லைக் பட்டன் இருக்குன்னா. ஸோ இதுதான் வந்து நம்ம எது பண்ணாலுமே நம்மளுக்கு ஒரு அதோட சொசைட்டியோட ரியாக்ஷன் என்ன நம்ம மைண்ட் இருந்துட்டே இருக்கு. நான் இது பண்ணா சொசைட்டி எப்படி ரியாக்ட் பண்ணும் அப்படின்றது மாதிரியே இருக்கு. இந்த சொசைட்டி ரியாக்ஷன் இல்லைன்னா நம்மளால ஆக்டே பண்ண முடியும். பேசிக்கலா நம்ம ஹியூமன் பீயிங் சொல்லிட்டாலுமே நம்ம வந்து ஒரு சோசியல் அனிமல் தான். ஸோ நம்ம சொசைட்டியில தான் நம்ம வாழ முடியும், தனியா வாழ முடியாது. தனியா வாழ்ந்தாலுமே நீங்க ஏதாவது காட்டுல போய் ஊத்தினாலும் அங்க யாராவது பில்டிங் கட்டியிருப்பாங்க, அங்க யாராவது சாப்பாடு செஞ்சுருப்பாங்க. ஸோ அதுவும் ஒரு சோசியல் அனிமல் தான். ஸோ நம்ம மற்றவங்க ஹெல்ப் இல்லாம நம்மளாலே நம்ம துணி தச்சுக்க முடியாது, நம்மளாலே நம்ம சாப்பாடு செஞ்சுக்க முடியாது, நம்மளாலே நம்ம ப்ரொடெக்ட் பண்ணிக்க முடியாது. ஸோ ஒரு குரூப்பா இருந்தால் தான் நம்ம சர்வே ஆகும். அதுதான் எனக்கும் நல்லது, என் ஃபேமிலிக்கும், அதே மாதிரி தான் மற்றவங்களுக்கும் நல்லது. ஸோ அதனால நம்ம வந்து ஒரு சோஷியல் அனிமல் சொல்றோம். இந்த சோஷியல் கன்ஸ்ட்ரக்டை புரிஞ்சுக்கிட்டோம்னா நம்மளுக்கு இந்த இந்த பேசிக் ஃபங்க்ஷன். இதுல யாருக்காவது டிஸ்கஸ் பண்ணணும்னா ஹேண்ட் ஃபேஸ் ஆப்ஷனை யூஸ் பண்ணுங்க, நீங்களே கூட அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம். ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம்மா. கேக்குதா? நான் கதைக்கிறது கேக்குதா? கேக்குதுமா, முடிஞ்சா வீடியோ ஆன் பண்ணுங்க, பேசுங்க. இப்ப அது என்ன நீங்க உடனே இந்த விளக்குனது இந்த டிபெண்டன்சி ஆக இருக்கு உங்களோட மைண்ட் சொல்றீங்களா ஐயா? ஆமாமா, நம்ம லைஃபே டிபெண்டன்சில பேஸ் பண்ணி தான் இருக்கு. அப்படித்தான் இருக்கும். இப்படி நாங்க மற்றாக்களை எதிர்பார்த்து கொண்டு செய்தோம்னா மைண்ட் வந்து டிபெண்டன்சியா தான் இருக்கும், டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும் எப்பவும். நீங்க ஆமா.
இப்போ பாத்தீங்கன்னா ஒரு எனிமி கூட பாத்தீங்கன்னா ஒரு பழி வாங்கணும்ட்டு நம்ம ஒரு நினைக்கிறோம். ஸோ அப்படிங்கும்போது அவங்ககிட்ட டிபெண்டன்சி இல்லாதையே அந்த மாதிரி ஒரு கிரியேட் ஆகுது இல்ல? உங்க வீடியோ ஆன் பண்ண முடியுமா ஐயா? இல்லைங்க, அந்த சூழ்நிலை இல்லைங்க. மன்னிக்குவோங்க ஐயா. சுரேஷ் நீங்க சரி சொல்லுங்க. இப்ப நம்ம டிபெண்டன்சி இல்லைனாலுமே ஒரு எதிரிகிட்ட பாத்தீங்கன்னா அவங்க முன்னாடி நான் ஜெயிச்சு காமிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு 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 விஷயம், ஒரு டிபார்ட்மெண்ட் கிரியேட் பண்றோம் பாத்தீங்களா? அதுவும் அவங்க லைஃப்ல தேவையே இல்லை, பட் அவங்க முன்னாடி ஜெயிச்சு காமிக்கணுங்கிறதும் அவங்களுக்கு டிபெண்டன்சி இல்லவே இல்லை. பட் ஆனா அவங்களை ஜெயிச்சு காமிக்கணும்ட்டு நினைக்கிறேன் பாத்தீங்களா அவங்க முன்னாடி. அது எந்த பெர்ஸ்பெக்டிவ்ல நினைக்கிறேன்? சரிங்க. இப்போ வழக்கமா ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ நம்ம வந்து ஏதோ ஒரு சுச்சுவேஷன்ல இன்சல்ட் ஆயிருப்போம், இல்லை நம்மளை இன்சல்ட் பண்ணியிருப்பாங்க. அப்புறம் நம்ம வந்து நம்மளை வந்து பெரிய ஆள் ஆக்கி காமிக்கணும், இல்லை நம்ம நல்ல பொசிஷன்ல வச்சு அவங்க பார்க்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஆசை வருது. இப்போ அது நேச்சுரலா அந்த மாதிரிதான் நான் வரும். இப்போ எனக்கு வேண்டியவங்களாம் இருக்காங்க, எனக்கு வேண்டியவங்களாம் என்ன மதிக்கணும்ல. நான் வந்து ஒரு பெரிய ஆள் ஆயிட்டேன்னா ஃபர்ஸ்ட் அது ரிலேட்டிவ்ஸ் கிட்ட தான் நம்ம சொல்லுவோம். போயிட்டு நம்ம ரிலேட்டிவ்ஸ் கிட்ட தான் காமிப்போம், டைரக்டாவோ இன்டைரக்டாவோ. ஏன் ரிலேட்டிவ்ஸ் கிட்ட காமிக்கணும்னா ரிலேட்டிவ்ஸ் தான் நம்மளுடைய பார்ட் ஆஃப் தி பர்சனாலிட்டி. நம்ம பிரெயின்ல பாத்தீங்கன்னா அவங்கள ஒரு சின்ன இடம் தான் இருக்கும். சித்தப்பா பெரியப்பா எல்லாமே நம்ம பிரெயின்ல ஒரு பார்ட்டா இருப்பாங்க. ஸோ அவங்க முன்னாடி நான் நல்லா வாழ்ந்து காமிக்கணும் அப்படின்ற ஒரு உத்தரவு. ஸோ நான் சம்பாதிக்கிறதுக்கு அவங்க மேபி ஹெல்ப்ஃபுல்லா இருக்க மாட்டாங்க. பட் ஆனா நான் மதிக்கக்கூடிய ஆட்கள் இவங்க தானே. ஸோ இவங்க எதிர்க்க நான் நல்லா வாழ்ந்து காமிக்கணும், நான் நல்லா சம்பாதிச்சு காமிக்கணும், நல்ல பொசிஷன்ல இருந்து காமிக்கணும் அப்படின்றத நம்ம ஆசை ஆட்டோமேட்டிக்கா தான் வரும். அதுதான் பயாலஜி, அதுதான் இயற்கை. இந்த கேள்வி பதில் கிடைச்சுங்க. ஓகே ஓகே புரியுது. இது எந்த பர்சன்டேஜ் ஆஃப் இது ஹெல்த்தின்னு சொல்றீங்கயா? அதாவது இது இது தேவைதான் அப்படின்னு சொல்ல வரீங்க, கரெக்டுங்களா? இந்த டிபெண்டன்சி இந்த ஃபங்க்ஷனை நம்ம பிரெயின்ல வச்சிருக்கு. ஓகே. லட்சக்கணக்கான வருஷமா இது வந்து நம்ம பிரெயின்ல காப்பாற்றப்பட்டு வந்ததுனாலே இது ரொம்ப முக்கியமான விஷயம் தான் அர்த்தம். ஓகே. ஸோ முக்கியமான விஷயம் நம்ம அந்த அந்த ஃபங்க்ஷனை கரெக்டாக யூஸ் பண்ணணும். இந்த கேமை வந்து நம்ம லீகலா எத்திக்கலா விளையாடினா போதும். நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஏதோ ஒரு கல்யாண ஃபங்க்ஷன்ல உங்க இன்சல்ட் பண்ணிடுறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ உங்க ஃபேமிலி வந்து கொஞ்சம் புவரா இருக்கு மற்ற ஃபேமிலியோட அப்படின்னும் போது நீங்க வந்து நான் நல்லா ஏர்ன் பண்ணி நல்ல ஸ்டேட்டஸ் வரணும் அப்படின்ற மாதிரி நீங்க நினைச்சிட்டு ஒழுங்கா வேலைக்கு போய் ஒரு 5 இயர்ஸ் ஹார்ட் ஒர்க் பண்ணி இல்லை பிஸ்னஸ் பண்ணி நீங்க மேல வரும்போது ஆட்டோமேட்டிக்கா உங்களை பத்திரிகை வச்சு கூப்பிடுவாங்க. ஸோ அது கரெக்டு தான். ஆனா இதே தப்பா எப்படி விளையாடலாம்னா கேமை நீங்க வந்து அதே இன்சல்ட்டை வந்து நம்ம மதிக்க மாட்டாங்க, நம்ம பணக்காரனாதான் மதிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு லீகலா பணக்காரன் ஆகாம இல்லீகலா பணக்கார ட்ரை பண்ணிச்சுங்க. பணக்காரன் ஆன ட்ரை பண்ணீங்க, இல்லீகலா ஏதோ பிசினஸ் பண்ணி டக்குன்னு பணக்காரன் ஆகி மேல வந்தீங்கன்னா அதுதான் டிஸ்ஃபங்க்ஷன், அதுதான் தப்புன்னு. ஓகே ஓகே. ஹலோ. சொல்லுங்கம்மா. நான் செல்வி. வணக்கம் ஐயா. எனக்கு என்ன டவுட் அப்படின்னா, நம்ம எல்லாருக்கும் நல்லவங்களா இருக்க முடியுமா? அப்படி இருக்க வேண்டிய தேவை இருக்கா? அதாவது என்ன நல்லவங்களா இருந்தா முடிஞ்சா ஆன் பண்ணுங்க, இல்லைன்னா அப்படியே கொஸ்டின் கேளுங்க. இல்ல அதை வீடியோ ஆன் பண்ண முடியல. சொல்லுங்க. எல்லாருக்கும் நல்லவங்களா நம்ம இருக்கணுமா, இல்ல இருக்க வேண்டிய தேவை இருக்கா? நான் நினைப்பேன் சில சமயம் அப்படி எல்லாத்துக்கும் நல்லவங்களா இருக்கணும்னு தேவையில்லை, அப்பதானே அவங்களுக்கு பிடிக்கும். நல்லவங்களா இருந்தா தானே பிடிக்கும். நம்மளே இழந்து போற மாதிரி சில நேரத்துல இருக்கு. அப்படி இருக்கும்போது அப்படி அது ஒரு தேவைதானா? நீங்க சொல்றத பார்த்தா எல்லாத்துக்காக நம்மளுக்காக வாழாம மத்தவங்களுக்காக சில சமயம் வாழ வேண்டி இருக்குல்ல. குடும்பத்துல நான் இருக்கேன் அப்படின்னா என்னோட ஆசைகள் எல்லாத்தையுமே நிறைய விஷயங்களை ஒதுக்கி ஒதுக்கி வச்சுட்டு பிள்ளைகளுக்கு குடும்பம் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்களை சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் வந்திருக்கேன்.
அதை வந்து எல்லாரும் மத்தவங்க எல்லாம் கொண்டாடுறாங்க, மத்தவங்க எல்லாம் பரவாயில்ல இவ்வளவுக்குள்ள கொண்டு வந்திருக்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா எனக்கு தனிப்பட்ட முறையில ஒரு சந்தோஷம் கிடைக்கல. அது அதான் அதான் மத்தவங்க என்னை விரும்பணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன்னான்னு தெரியல. ஆனா மத்தவங்க முன்னாடி நான் நல்லவளா இருக்கணும் அப்படின்னு நான் நிறைய ட்ரை பண்ணியிருக்கேன். அது சரிதானா? சரி, புரியுதுமா, உங்க கேள்வி புரியுது. எனக்கு பொதுவா வந்து லேடிஸ் இல்ல விமன் வந்து கொஞ்சம் எம்பதி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும், தன்னுடைய நீடை வந்து கீழே வச்சுட்டு மற்றவங்களுடைய நீடை ஹையா வைக்கணும், என்னுடைய தேவையை பின்னாடி தள்ளிட்டு மற்றவங்களுடைய தேவை முக்கியம் அப்படின்ற மாதிரி பண்றதுதான் நம்ம எம்பத்தின்னு சொல்றோம். கருணை குணம் கொஞ்சம் அதிகமா இருக்கும் விமனுக்கு பொதுவாகவே. எதுக்குன்னு பாத்தீங்கன்னா ஒரு குழந்தைய வளர்க்கறதுக்காக கொடுக்கப்பட்ட ஒரு கருவி தான், ஒரு ஃபங்க்ஷன் தான். ஸோ எனக்கு ஒரு சின்ன குழந்தை, ஒரு 6 மாசம் குழந்தை அப்படின்னும் போது அந்த குழந்தை எது பண்ணாலுமே ரைட்டு தான். அம்மா வந்து செகண்டரி ஆயிடணும், குழந்தை தான் பிரைமரி ஆகும். ஸோ அப்ப குழந்தை எது பண்ணாலுமே ரைட்டு தான் அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைய பார்த்தாதான் ஒரு 3-4 வருஷம் அதுதான் ரைட்டுன்னு சொல்லி வளர்த்தாதான் அந்த குழந்தை உயிரோட வளர்க்க முடியும். ஸோ அதுக்காக தன்னுடைய தேவையை பின்னாடி தள்ளிட்டு குழந்தையுடைய தேவையை அதிகமா வச்சுக்கிறதுக்காக தான் அந்த சர்க்யூட், அந்த ஃபங்க்ஷன் கொடுக்கப்படும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இது பின்னாடி வரும்போது என்ன ஆகுதுன்னா, மற்றவங்களுடைய நீட்ஸ் எல்லாத்துக்குமே வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம, நம்ம கணவன் இல்ல கணவன் சொந்தக்காரங்க இது எல்லாத்துக்கும் அந்த அந்த லேடி வந்து நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. அது ஓரளவுக்கு நல்லதுதான். ஆனா ஒரு எல்லைக்கு மேல என்ன ஆகும்னா அவங்க தன்னுடைய தேவையை வந்து ரொம்பவும் கீழே போட்டிருப்பாங்க. ஸோ எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கும் போது அந்த எல்லோரையும் நம்மளும் ஒரு ஜீவன் தானே, ஸோ நம்மளும் நல்லா தானே இருக்கணும்ன்றது அவங்களுக்கு ஸ்ட்ரைக் ஆகாம போயிடும். ஸோ எல்லாரும் நல்லா இருக்கணும், நானும் நல்லா இருக்கணும் அப்படின்ற மாதிரி தன்னை கொஞ்சம் இன்க்ளூட் பண்ண ஆரம்பிக்கும். எஸ்பெஷலி விமன் வந்து அதை ரொம்ப கீழே போட்டுருவாங்க. ரொம்ப கீழே போடாம ஓரளவுக்காக கொஞ்சம் அவங்களோட நீட்ஸை கொஞ்சமாவது இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தா கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு தோணும். அது நேச்சுரலா வராது விமனுக்கு, அது கொஞ்சம் ஃபோர்ஸ் பண்ணிக்கினாதான் கொஞ்சம் கரெக்டா இருக்கும். இல்லைன்னா எல்லாருக்கும் எல்லாம் செஞ்ச மாதிரியும் இருக்கும், ஆனா நீங்க வாழ்ந்த மாதிரி ஒரு திருப்தி இருக்காது, நீங்க தொலைஞ்சு போன மாதிரி ஒரு ஃபீலிங். ஐயா வணக்கம் ஐயா. அவங்களுக்கு ஓகே மேடம், அவங்களுக்கு வேற ஏதாவது பதில் தேவைப்படுதா இல்ல போதுமா உங்களுக்கு? இல்லையா, தேங்க்யூ. தேங்க்ஸ். ஓகே, அடுத்தது யாரோ கேள்வி கேட்டீங்க? ஐயா என் பேர் கண்ணையா போலானி. சொல்லுங்க. இப்போ வந்துட்டு இப்போ நான் ஆபீஸ்ல நான் பண்ற விஷயம் வந்துட்டு கரெக்டா இருக்கான்னு உங்ககிட்ட ஜஸ்ட் அட்வைஸ் தான் கேட்கறேன், அதை கேட்கலாமா ஐயா? சொல்லுங்க. இப்போ நார்மலா வந்து பாத்தீங்கன்னா இப்போ நான் வந்து நான் ஒர்க் பண்ணிட்டு இருப்பேன், என்னோட பாஸ் வந்து உள்ள ஒர்க் பண்ணிட்டு இருப்பாரு. ஆனா எப்பவுமே வந்து என் பாஸ் இல்லாத போது என்னோட ஒர்க் வந்து கொஞ்சம் கேஷுவலா நார்மலா ஒர்க் பண்ற மாதிரி இருக்கும். என்னோட டீம் கிட்ட பேசுறது எல்லாமே நார்மலா பேச மாதிரி இருக்கும். எங்க பாஸ் எப்போது இருக்கும்போது மட்டும் என்ன அறியாமையே வந்து நான் வந்து என்ன அறியாமையே வந்து வேலை வந்து கொஞ்சம் நல்லா அவர் முன்னாடி நல்லா காமிச்சுக்கணும்ன்றத அது என்ன அறியாம வந்துடுது. கொஞ்சம் வந்து டீமை வந்து கொஞ்சம் கண்டிக்கிற மாதிரியோ இல்ல டீம் கிட்ட அந்த வேலை வந்து கொஞ்சம் ஒரு நார்மலா பேசுற வார்த்தை வந்து கொஞ்சம் அதுல கொஞ்சம் ஒரு ஸ்பைசி கொஞ்சம் ஏதோ ஒரு மசாலா கலந்து கொஞ்சம் ஸ்பீடா பேசுற மாதிரியோ ஏதோ இடத்துல வந்து அவர்கிட்ட ஒரு நல்ல பேர் வாங்கணும்ன்றது என்ன அறியாமையா எனக்கு என்ன அறியாம என் மைண்ட் வந்து இது பண்ணிட்டு இருக்கு. அது எனக்கும் தெரியுது, சில இடத்துல எனக்கு புரியுது. அவள் இல்லாத போது இப்படி இருக்க இப்ப நீங்க அப்பனா மறுபடியும் அப்படி என்னோட மைண்ட் எனக்கு திருப்பி என்ன சொல்லுதுன்னா, நீ ஏன்டா நடிக்கிறன்ற மாதிரி திருப்பி என்னையும் அதை கொஸ்டின் பண்ணேன் என் பிரெயின். சில இடத்துல நான் சுதாச்சிக்கும் போது என்ன கொஸ்டின் நடிச்சா என்ன எல்லாரும் முன்னேற்றது தானேன்னு சொல்லிட்டு அதுவும் சொல்லுது. இந்த 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 3 விஷயத்துல வந்து நான் கொஞ்சம் வந்து என்ன பண்றேன்னா, எது எடுத்துக்கணும்ன்றத ஒரு குழப்ப நிலையில நான் இருக்கேன். சரி, ஒண்ணு நீ பாஸ் இல்லாகட்டியும் இருந்தாலும்
நீ வந்து உன்னோட ஒர்க் பண்றதுக்கு முழு முழு ஈடுபாடோடு நீ பண்ணணும். ரெண்டாவது மைண்ட் என்ன சொல்லுதுன்னா, பாஸ் இருந்தா நீ இப்படியே பண்ணா என்ன தப்பு இருக்கு, நீ வேலை வந்து நீ நல்லா பண்றிய, ரெண்டாவது சொல்லுது. மூணாவது வந்துட்டு ஏன் நீ நடிக்கிற அப்படின்னு சொல்லுது. இந்த மூணுல நான் எது எடுத்துக்கிட்டு கொண்டு போகணுன்றது வந்துட்டு இது எனக்கு இது பெரிய விஷயம் கிடையாது. இது 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 கொஞ்சம் கிளாரிட்டி கிடைச்சா எனக்கு இன்னும் கொஞ்சம் நான் வந்து அதுல இன்னும் கொஞ்சம் என்னோட எஃபர்ட் வந்து கொஞ்சம் நிறைய போட்டு பண்ணலான்றதுக்காக தான் இந்த ஒரு கேள்வி உங்ககிட்ட முன் வைக்கிறேன். ஓகே சார், நீங்க மைண்டை நல்லா அப்சர்வ் பண்ணிருக்கீங்க. ஸோ 3 ஸ்டாண்ட் மைண்டு எடுக்குதுன்னு பார்த்துருக்கீங்க. தட்ஸ் ஃபைன். ஸோ இப்போ மெயினான இஷ்யூ என்னன்னா, நீங்க பண்ண வேண்டியதை பண்ணிட்டு இருக்கீங்களா, அதுதான் மெயினான மேட்டர். ஸோ நீங்க ஆக்டிவிட்டி இப்படிதான் போகணும்னா நீங்க அப்படி போயிட்டு இருக்கீங்களான்றதுதான் கொஸ்டின். ஸோ அது நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க பாஸ் மேல இருக்கும்போது தான் நீங்க அந்த ஸ்ட்ரெயிட் லைன்ல போறீங்கன்னா ஓகே, அட்லீஸ்ட் குட். நீங்க அவர் பார்க்கும்போது நீங்க அட்லீஸ்ட் ஸ்ட்ரெயிட் லைன்ல போயிட்டு இருக்கீங்க, தட்ஸ் குட். அப்போ மற்ற டைம்லாம் ஏன் போக மாட்டீங்க அப்படின்ற கொஸ்டினை நீங்க கேட்கணும். ஸோ இல்ல வந்து பாஸ் இல்லாதப்போ வந்து நீங்க ஸ்ட்ரெயிட் லைன் தான் போயிருக்கீங்கன்னா, அப்போ பாஸ் வரும்போது நீங்க கொஞ்சம் அஜிடேட் ஆகுறீங்கன்னா அப்போ அதை பார்க்கணும். நீங்க கரெக்டாக தான் பண்ணிட்டு இருக்கீங்க, பாஸ் வரும்போது மட்டும் ஏன் கொஞ்சம் அஜிடேட் ஆகுறீங்க, கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒர்க் பண்றீங்க இல்லை ஷோ பண்றீங்களா அப்படின்றது பார்க்கணும். ஸோ மேட்ரு என்னன்னா, நீங்க ஸ்ட்ரெயிட் லைன்ல போயிட்டு இருக்கீங்கன்னு பார்க்கணும். அது வந்து irrespective ஆஃப் இன்ஃபேக்ட் பாஸ் பார்க்கறாருன்னா பாஸ்ன்றது யாரும் ஒன்றும் இல்லை, உங்களுடைய ரியல் ஸ்டாண்டர்ட், உங்களுடைய ஹையர் செல்ஃப் தான். ஸோ இப்போ யூஆர் சர்விங் தி ஹையர் செல்ஃப். நீங்க கரெக்டா போயிட்டே இருந்தீங்கன்னா அது பாஸ் கண்டிப்பா அப்ரிஷியேட் பண்ண போறாரு. அதை அப்ரிஷியேட் பண்றாருன்னா உங்களுக்கு நாளைக்கு அப்ரைசல் கிடைக்கும், உங்களுக்கு டீம் லீட் ஆக்குவாரு, உங்களோட ப்ராஜெக்ட் மேனேஜர் ஆக்குவாரு. அப்போ வந்து நீங்க சர்விங் யுவர் செல்ஃப் தான். ஸோ அதனால நீங்க பாஸை வந்து வேற யாரோ பார்க்குறது. ஸோ உங்களை நீங்க சர்வ் பண்ணிக்கிறீங்க, உங்களை நீங்க ஒரு ஸ்டாண்டர்ட் வச்சிருக்கீங்க. ஓகே, நான் செய்ய வேண்டியதான் செய்யறேன் அவர் பார்க்கும்போது தான். ஸோ இப்போ இதுதான் முன்னாடி ரிலிஜன்ல வந்து பாஸ் பார்த்துட்டே இருக்காங்கதான் கடவுள் நம்மளை பார்த்துட்டே இருக்காரு, நம்மளுடைய எல்லா ஆக்டிவிட்டியும் நம்ம ரெகுலேட்டா பண்ணணும். எதுக்கு சொன்னாங்கன்னா, ஒரு ஹையர் செல்ஃப் பார்க்குதுன்னு சொல்லும் போது தான் நம்ம கொஞ்சம் ஒழுங்கா போவோம். இல்லைனாலும் நம்ம ஒழுங்கா தான் போகணும், ஆனா வழக்கமாடி பண்ண மாட்டோம் நம்ம. ஸோ அதுதான் ஹையஸ்ட். மேல இருந்து யாரு பார்த்தாலும் சரி பார்க்கலாம் சரி, நான் முடிஞ்ச வரைக்கும் ஒழுங்கா போவோம், அதுதான் கரெக்ட். அட்லீஸ்ட் அப்ப பார்க்கும்போது ஒழுங்கா போறோன்னு உங்களை அப்ரிஷியேட் பண்ணிக்கலாம். இப்போ நீங்க உங்களை அப்ரிஷியேட் பண்ணிக்கிட்டு பாஸ் பார்த்தாலும் சரி பார்க்கலனாலும் சரி என்னுடைய டியூட்டி நான் கரெக்டா பண்ணுவேன் அப்படின்றப்ப நீங்க ஸ்ட்ரெயிட் லைன்ல போயிட்டே இருந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அது இதுவாயிடும். அப்புறம் பாஸ் வந்தாலும் சரி வரலாம் சரி, நீங்க பாட்டு கேஷுவலா பண்ணலாம். ஆனா இந்த மூணாவது விஷயம் வந்து நீ நடிக்கிறியான்ற ஒரு கில்ட்டிங் அதை நம்ம எடுத்துக்க தேவையில்ல, நீங்க சொல்ல வரீங்க. பரவாயில்ல. இப்போ அந்த மூணாவது நீங்க ஷோ ஆஃப் கூட கொஞ்சம் எடுக்கலாம், அதுக்கு தப்பு கிடையாது அது. பட் அது முக்கியம் இல்லைன்ற, நீங்க அது கான்செப்ட் பண்ண வேணாம். ஷோ ஆஃப் கூட கொஞ்சம் இருந்துன்னு போட்டோம், இல்ல பாஸை பார்த்து கொஞ்சம் பயப்படுற மாதிரி கூட இருந்து போட்டோம், அதெல்லாம் செகண்டரி. அதெல்லாம் நீங்க என்னன்னா, நீங்க செய்ய வேண்டியது செஞ்சுட்டு இருக்கீங்களா, நீங்க போக வேண்டிய டைரக்ஷன்ல போயிட்டு இருக்கீங்களா, நீங்க போக வேண்டிய ஸ்பீட்ல போயிட்டு இருக்கீங்களா, அதுதான் முக்கியம். அதை பண்ணிட்டீங்கன்னா இதை பத்தி நீங்க கவலைப்பட தேவை. சொல்லுங்க. இப்போ எக்ஸாம்பிள் சொல்றேன், பாஸ் இல்லாத போது நான் ஒரு 100% ஒர்க் வந்து 80% பண்றேன்னு வச்சுக்கோங்க. பாஸ் இருக்கும்போது 100% ஒர்க் வந்து நான் 99% பண்றேன்னா, அப்போ வந்துட்டு அப்படி இருந்தாலும் ஓகே அப்படின்னு நீங்க சொல்ல வரீங்க. அந்த 80 அப்படி நீ 99% கொண்டு வரணும், அதுக்கு மட்டும் நீ கான்சென்ட்ரேட் பண்ணுங்க, பாஸ் இருந்தாலும் எல்லாம் எப்படி ஒன்று சொல்ல வரீங்க. மற்றபடி அந்த மூணாவது விஷயத்த வந்து நீங்க பெருசா கண்டுக்காம நீங்க பரவாயில்ல அப்படியே போங்க, அதை நீ கான்சென்ட்ரேட் பண்ணாம வேலை மேலே கான்சென்ட்ரேட் பண்ணுங்க நீங்க சொல்ல வரீங்க. சரி, மிக்க நன்றி. நன்றி. ஆக்சுவலா உங்களுக்கு போன ஒரு 9 மாசம் முன்னாடி உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டிருந்தேன். என்ன கேள்வினா வந்து, லாஸ்ட் இயர் வந்து பர்ஃபார்மன்ஸ் நான் நல்லா பண்ணேன், ஆனா என்னை விட கம்மியான பர்ஃபார்மன்ஸ் பண்ணவங்க வந்துட்டு
இன்னொரு கம்பெனில நிறைய ஆஃபர் லெட்டர் எல்லாம் வாங்கிட்டு காமிச்சிட்டு ஓகே ஒரு ப்ரொமோஷன் உங்களுக்கு கிடைச்சது அப்படின்னு கேட்கும்போது நீங்க சொன்னீங்க உங்களை நீங்க ப்ரூவ் பண்ணணும்னா நீங்க கூட அது பண்ணலாம், தப்புன்னு கிடையாது அப்படின்னீங்க. ஆஹ் நான் சொன்ன இந்த மாதிரி வந்து அந்த மாதிரி ஆஹ் அது வந்துட்டு ஒரு ஃபேக்கா அந்த மாதிரி பண்றது வந்து கரெக்டா கரெக்டா இருக்குமா ஐயா? அது வந்து பகவத் ஐயா வந்துட்டு அந்த மாதிரி நம்மளுக்கு சொல்லி அப்படின்னு சொல்லும்போது நீங்க சொன்னீங்க இல்ல இல்ல, நீங்க உங்களுக்கு நீங்க வந்துட்டு நீங்க உங்களோட இது என்னன்னு உங்களுக்கு தெரியணும்னா நீங்க அந்த மாதிரி பண்ணலாம் நீங்க சொல்லியிருந்தீங்க. ஸோ நான் மறுபடியும் உங்ககிட்ட கேட்கறேன். இப்போ கரெக்டா அது இந்த மார்ச் கிட்ட வரப்போகுது. ஸோ அந்த மாதிரி இந்த வருஷமும் நான் அந்த லூஸ் பண்ணக்கூடாதுன்னா அந்த மாதிரி இந்த ஃபேக்கா ஒரு 2 3 இடத்துல ஆஃபர் லெட்டர் வாங்கிட்டு என்ன ப்ரூவ் பண்ணலாமான்னு மறுபடியும் திருப்பி ரீகன்ஃபார்ம் உங்ககிட்ட நான் மறுபடியும் கேட்டுக்கிறேன். என்ன வந்துட்டு அந்த விஷயத்துல நான் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கேன். அதான் நீங்க இப்போ நீங்க 1 இயர் நீங்க ஒழுங்கு அப்ரைசலுக்கு ஒரு 2 நாள் முன்னாடி நம்ம ஒழுங்கா ஆக்ட் பண்றது முக்கியம் இல்லை. அந்த இயர் ஃபுல்லா நீங்க ஒழுங்கா ஆக்ட் பண்ணிருக்கீங்களான்னு பாத்துக்கங்க, ஒழுங்கா பண்ணிருக்கீங்களா பாத்துங்க. அப்புறம் பண்ணதை வந்து நீங்க வேர்ட்ஸ் ஆக்கி நீங்க சொல்லணும், ஆர்டிகுலேட் பண்ணணும். நிறைய பேர் வந்து கரெக்டா பண்ணுவாங்க, ஆனா அதை கரெக்டா வேர்ட் டாக்குமெண்ட்லயோ இல்ல அங்க அப்ரைசல் மீட்டிங்லயோ பேச மாட்டாங்க. அந்த நீங்க செஞ்ச வேலையை ஆர்டிகுலேட் பண்ணணும். இவ்வளவு டிஃபிகல்டிஸ் வந்து இந்த டிஃபிகல்டிஸ்ல நான் இப்படிலாம் சால்வ் பண்ண ட்ரை பண்ணேன், அப்பயும் இன்னொரு டிஃபிகல்ட் வந்து இதை இந்த பர்சன் ஹெல்ப் பண்ணி கால் பண்ணேன் அப்படின்ற மாதிரி நீங்க வார்த்தையை ஆக்கி சொல்லணும். அப்பதான் அவங்களுக்கு புரியும். இல்ல ஒர்க் பண்ண நல்லா ஒர்க் பண்ண இந்த வார்த்தையை தவிர அதுவும் சொல்ல மாட்டேன். ஸோ நீங்க என்னெல்லாம் பண்ணீங்க, என்னெல்லாம் நார்மலா பண்ண வேண்டியதெல்லாம் பண்ணீங்க, அப்புறம் எக்ஸ்ட்ராவா என்ன பண்ணீங்க அப்படின்னு வார்த்தையாக்கி நீங்க வேர்ட் டாக்குமெண்ட்ல போடணும், அப்ரைசல் மீட்டிங்ல பேசணும். அதுக்கப்புறம் அதுல ஒண்ணுதான் நீங்க ஒரு 2 3 ஆஃபர் லெட்டர் வாங்கி வச்சுக்கலாம். ஒரு 3 வருஷம் ஒர்க் பண்ணிட்டீங்க அந்த கம்பெனிலன்னா ஒரு 2 3 ஆஃபர் லெட்டர் வாங்கிக்கலாம். வாங்கி வச்சுட்டு அப்பதான் நீங்க நெகோஷியேட் பண்ண முடியும். இல்லைன்னா உங்களுக்கு வந்து நெகோஷியேட் பண்றதுக்கு உங்களுக்கு எதுவுமே இருக்காது. ஓகே இவ்வளவு பண்ணிருக்கேன், இந்த அப்ரைசல் வேணும் எனக்கு, இந்த பொசிஷன் வேணும், இல்லைன்னா யூ ஹாவ் டு லூஸ் மீ. என்ன லூஸ் பண்ணா என்ன நடக்கும் கம்பெனிக்கு, யூ வில் லூஸ் திஸ் மெனி திங்ஸ் அப்படின்னு நீங்க சொன்னாதான் அந்த மேனேஜர் யோசிப்பாருல்ல. ஆனா யாருக்கா ஒருத்தர் தான் அப்ரைசல் கொடுக்க போறாங்க, ஒருத்தர் தான் டீம் லீட் ஆகும். ஸோ அப்படி இருக்கும்போது நீங்க அந்த ஆர்டிகுலேட் பண்ணாதான் புரியும். உங்க ஃபேக் இல்ல, எல்லாமே உண்மைதான். உண்மையா நீங்க ஆர்டிகுலேட் பண்ணுங்க. நிஜமாவே நீங்க 3 ஆஃபர் வாங்குறது வந்து ரியலா உங்களுடைய எஸ்டிமேஷன் தானே. அவங்களும் சும்மா ஆஃபர் கொடுக்க மாட்டாங்க. அதையும் 3 4 ரவுண்ட் எடுப்பாங்க. ஃபர்ஸ்ட் லெவல், செகண்ட் லெவல், அப்புறம் HR ரவுண்ட் எல்லாமே முடிஞ்சப்பதான் ஆஃபர் கொடுக்க போறாங்க. அப்போ தட்ஸ் ரியல் ஒர்க் ஆஃப் யூ. ஸோ அப்போ 3 கம்பெனி உங்களுக்கு ரியல் ஒர்க் பண்ணிருக்கு. இந்த கம்பெனில நீங்க ஒர்க் பண்ண 1 இயர் ஒர்க்கை வந்து நீங்க ஆர்டிகுலேட் பண்ணி சொல்றீங்க. என் நாளத்தையும் வச்சு இதான் நானு அப்படின்னு நீங்க முன்னாடி வச்சு நெகோஷியேட் பண்ணுங்க. ஓகே, ரொம்ப நன்றி. நன்றி. சிம்பிளா சொல்லணும்னா மென் வந்து குரூப் கிட்ட இருந்து அட்டென்ஷன் எதிர்பார்ப்பாங்க, குரூப் கிட்ட இருந்து அப்ரிசியேஷன் எதிர்பார்ப்பாங்க. விமன் வந்து சிங்கிள் பர்சன் பார்ட்னர் கிட்ட இருந்து அப்ரிசியேஷன் எதிர்பார்ப்பாங்க. ஸோ நம்ம வந்து குரூப் வந்து நம்மளை அப்ரிஷியேட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி தான் நம்மளோட அட்டென்ஷன் சீக்கிங். விமனுக்கு வந்து பார்ட்னருடைய அட்டென்ஷன் சீக்கிங் கேட்டிருப்பாங்க. ஸோ இதுதான் மெயினா இருக்கும். அதை வந்து நம்ம கரெக்டா பண்ணா போதும். அந்த கேமை கரெக்டா இல்லைன்னா ஐயா, ஹெல்த்தி
அட்டென்ஷன் சீக்கிங், அன்ஹெல்தி அட்டென்ஷன் சீக்கிங், இந்த 2 விஷயத்தையும் பகவத் ஐயா வந்து புற இன்பத்தை அமிர்தமாக கருத வேண்டும், அக இன்பங்களை விஷமாக கருத வேண்டும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. இந்த ஹெல்த்தி அன்ஹெல்தி அட்டென்ஷன் சீக்கிங் அதை இந்த புற இன்பம் அக இன்பம் அந்த ஆஸ்பெக்ட்ல கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கய்யா. நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்க வந்து புறம் தான். ஸோ புறத்தை எப்படி ஹேண்டில் பண்ண தான் பார்த்துருக்கோம். அகத்தை வந்து நம்ம இன்னும் என்ட்ரே பண்ணல. ஸோ புறத்துல வந்து எப்படி கேம் விளையாடணும், எப்படி விளையாடக்கூடாது, அதுதான் ஹெல்த்தி அன்ஹெல்த்தின்னு சொல்றோம். ஸோ இப்போ மென்னுக்கான கேம் வந்து அந்த ஹைரார்க்கிக்குள்ள கிளைம் பண்றதா அந்த மென்னுக்கான கேம். இப்போ நீங்க வந்து ஒரு டீம் மெம்பரா இருக்கீங்க, இல்ல படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னும் போது நீங்க அதை எப்படி ஒழுங்கா பண்றது அப்படின்னு தான் நீங்க பார்க்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் கோச்சிங் போகலாமா, இல்ல ஜாபை விட்டுட்டு இது ஃபுல் டைம் படிக்கலாமா, இல்ல பார்ட் டைம் பண்ணலாமா, இல்ல ஏதாவது எக்ஸ்ட்ரா கோர்ஸ் பண்ணி டீம் லீட் பொசிஷன் அப்ளை பண்ணலாமா, இல்ல வேற கம்பெனி மாறலாமா அப்படின்னு லீகலா அந்த ஹைரார்க்கிக்குள்ள மேலே ஏற ட்ரை பண்றேன். அப்படி பண்ணும்போது தான் அது கரெக்டா ஆகுது. ஏன்னா அப்பதான் ரிசோர்சஸ் கிடைக்கும். ஸோ இதை பண்றதுக்கு கஷ்டப்பட்டுக்கிட்டு, ஏன்னா இது வந்து ஹார்டா இருக்கும். இந்த ஒழுங்கா பாரு, இல்ல வேற எப்படியாவது கூப்பிடா எக்ஸாம் பாஸ் பண்ணலாமா, இவனை பிடிச்சி அவனை பிடிச்சி வேலை வாங்கிடலாமா அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு தோணும். ஸோ அதுதான் அன்ஹெல்த்தின்னு சொல்றேன். இல்ல டீம் லீடர் ஐஸ் பண்ணி அவர் டெய்லி குட் மார்னிங் சொல்லி அவருக்கு பிடிச்சதெல்லாம் அவர் திட்டும் போதெல்லாம் சிரிச்சுக்கிட்டு இந்த மாதிரியும் நம்ம ப்ரொமோஷன் கிடைக்கும் நம்மளுக்கு. ஸோ அப்படி பண்ணாம லீகலா என்ன பண்ணணுமோ அது அந்த ப்ராசஸ்க்குள்ள போறதுதான் ஹெல்த்தி அட்டென்ஷன். அந்த கேமை வந்து கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணி இல்ல அதுக்கு ஷார்ட்கட் ஏதாவது கண்டுபிடிச்சு போனீங்கன்னா அது அன்ஹெல்த்தி கேம்னு சொல்றோம். அன்ஹெல்த்தி அட்டென்ஷன் சீக்கிங். இது ரொம்ப பிசிக்கல் தான். பிசிக்கல்ல நம்ம எப்படி கேம் விளையாடணும், அதுக்கு வந்து சைக்காலஜி தேவையில்லை, சைக்காலஜி ஹெல்ப் தேவையில்லை. பட் சைக்காலஜி ஹெல்ப்பும் நமக்கு முக்கியமா இருக்கும். சைக்காலஜியை வந்து கொஞ்சம் ஷார்ட்டா டிலேட் கிராட்டிஃபிகேஷன் சொல்லுவாங்க. ஸோ இமிடியேட் கிராட்டிஃபிகேஷன் தான் மைண்ட் ஆசைப்படும் சைல்டு. ஸோ அந்த மாதிரி நான் எப்படியாவது குக்கர்ல டக்குன்னு பாஸ் கொடுத்து இல்ல எப்படியாவது ஐஸ் குடிச்சு பெரிய பொசிஷன் போகணும்னு ட்ரை பண்றது தான் வந்து இமிடியேட் கிராட்டிஃபிகேஷன். இல்ல அந்த ப்ராசஸ் வந்து பொறுமையா தான் போவோம். இது ஸ்டெப்பா தான் படிக்கணும், ஸ்டெப்பா தான் எக்ஸாம் எழுதணும், ஸ்டெப்பா தான் வந்து நான் வேலை செய்யணும். 1 இயர் கழிச்சு தான் நான் வந்து அப்ரைசல் மீட்டிங் போய் உட்கார முடியும் அப்படின்னு சொல்லி அதை வெயிட் பண்ணி அந்த கிராட்டிஃபிகேஷனை, அதான் இன்பம், கிராட்டிஃபிகேஷன் இன்பம், அதை டிலே பண்றது 1 இயர் தள்ளி போட்டு அதுக்கப்புறம் அந்த அப்ரைசல் மீட்டிங்ல உட்காந்து நான் எவ்வளவு பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்லி நம்ம நெகோசியேட் பண்ணும்போது தான் அது நம்ம ஹெல்த்தியான கேம். இல்லைன்னா நம்ம டீம் லீடுக்கு ஐஸ் வச்சுக்கிட்டு அவரு செய்யற வீட்டு வேலை கூட செஞ்சுக்கிட்டு கூட நம்ம அப்ரைசல் நல்ல இதுவாங்க, அது அன்ஹெல்த்தின்னு சொல்றோம். அந்த டிலேட் கிராட்டிஃபிகேஷன் வேணா நீங்க அகத்துல வந்து நீங்க ஏற்கனவே இன்ப நாட்டத்தை கொஞ்சம் விட்டுனீங்கன்னா ஈஸியா இருக்கும். ஆனா சொல்லுங்க. அகத்துல நம்ம கனவுகள்ல மாட்டிக்கிறோம் இல்லைங்கய்யா. ஐயா கூட கேட்டிருந்த சில பேர் கேட்டிருந்த டவுட்ல கூட நீங்க புறத்துக்குன்னு சொல்றப்ப எளிமையா சொல்லிடுறாங்க, உண்மை, உழைப்பு, அதை தொடர்ந்து உயர்வு, அந்த இதுல எளிமையா சொல்லிடுறாங்க. அது ஹெல்த்தியான அட்டென்ஷன் சீக்கிங்கா இருக்கு. ஆனா அந்த உண்மை, உழைப்பு, உயர்வு, இதுல உண்மையையும் நம்ம விட்டுறோம், உழைப்பையும் விட்டுறோம், உயர்வை மட்டும் எதிர்பார்க்கிறோம் அப்படின்றப்ப அது அன்ஹெல்த்தியா மாறிடுது. அப்ப நம்ம உண்மையும் உழைப்பையும் போட்டாதான் உயர்வு வரும் அப்படின்றது புரிதல். உண்மையும் உழைப்பும் இல்லாமையே உயர்வை எப்படி அடையிறதுன்னு சொல்லி பாக்குறது ஒரு கற்பனை, ஒரு கனவு நம்மளா வச்சுக்கிறது. சில நேரத்துல அந்த கனவுலயே ஆழ்ந்து எல்லாரும் அதுலயே மூழ்கிடுறாங்க, வெளில வராம போயிடுறாங்க. அப்படின்றப்ப அங்க அவங்களோட இன்ப நாட்டம் தடையா இருக்குல்லங்கய்யா. அவங்க அகத்திலேயே வந்து இன்பத்தை மட்டுமே உயர்வா ஒரு பிரதானமா கருதும் போது உண்மையையும் விட்டுறோம், உழைப்பையும் விட்டுறோம், அப்புறம் உயர்வுன்றது வர வாய்ப்பு இல்லை. அந்த இது வந்து தடையா இருக்குல்லங்கய்யா. அந்த ஆஸ்பெக்ட்ல தான் கொஞ்சம் அதை எக்ஸ்பிளைன் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தேன். இன்ப நாட்டம் தடையா இருக்குங்க இல்லையா, அதுதான்.
நீங்க முன்னாடி சொல்லியிருக்கிறீங்க, அதை இந்த கான்டெக்ட்ல ஒரு தடவை அப்படியே ஒரு கம்ப்ளீட்டா கொடுத்தீங்கன்னா. ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் முன்னாடி கூட நான் சொல்லியிருப்பேன், உங்களுக்கு அமைச்சிருக்கேன். டிலேட் கிராட்டிஃபிகேஷன் சம்பந்தமா அந்த குழந்தைங்கலாம் வந்து சின்ன சின்ன குழந்தைங்க வந்து ஒரு கிளாஸ் ரூம்குள்ள வச்சுட்டு இந்த சயின்டிஸ்ட்லாம் வெளியிருந்து பார்ப்பாங்க, அம்மா அப்பாலாம் வெளியிருந்து பார்ப்பாங்க. ஸோ அந்த ஒரு குழந்தைய வந்து டேபிள் உட்கார வச்சுட்டு டேபிள் மேல வந்து ஒரு அந்த சாக்லேட் மாதிரி அந்த கேக் மாதிரி பெருசா வைப்பாங்க. வச்சுட்டு இந்த கேக்கை வந்து நீ வந்து ஒரு 10 மினிட்ஸ் சாப்பிடாம அப்படியே இருந்தீங்கன்னா உனக்கு வந்து ஒரு 10 மினிட்ஸ் கழிச்சு நான் திரும்பி வருவேன், வந்த உடனே உனக்கு 2 கேக் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ அந்த குழந்தை வந்து அந்த நல்லா இருக்கும், அந்த வீடியோ ஃபன்னியா இருக்கும். ஸோ அந்த குழந்தை அப்படி கண்ணெதுக்கு கேக் இருக்கும், அதை சாப்பிடக்கூடாது, இப்படி அதை பார்க்காது, இப்படி சைட்ல பார்க்கும், மேலே பார்க்கும், இல்லை ஒரு சில குழந்தைங்க தொட்டு தொட்டு பார்க்கும், அந்த மாதிரி நனவோ சேட்டெல்லாம் பண்ணும். அப்புறம் கொஞ்சம் 10 நிமிஷம் தாக்கு பிடிக்கும்போது எல்லாம் மோஸ்ட்லி சாப்பிட்டுருவாங்க. ஸோ 2-3 குழந்தை தான் வந்து சாப்பிடாம இருக்க முடியும். அப்புறம் 10 நிமிஷம் கழிச்சு வந்து எந்த குழந்தை சாப்பிடலையோ அவங்க 2 கேக் கொடுப்பாங்க. ஸோ இது எதுக்கு பண்ணிருப்பாங்கன்னா டிலேட் கிராட்டிஃபிகேஷன் சொல்லுவாங்க. அதாவது 10 நிமிஷம் நீ சாப்பிடாம இருந்தீங்கன்னா உனக்கு 2 கேக் கிடைக்கும். அதாவது நீ இப்ப சாப்பிட்டீங்கன்னா இன்பம் இப்பயே கிடைச்சிடும் உனக்கு. ஆனா டபுள் இன்பம் வேணும்னா 10 நிமிஷம் வெயிட் பண்ணு அப்படின் போது அந்த 10 நிமிஷம் ரெசிஸ்ட் பண்ண முடியாது. ஸோ அந்த குழந்தைங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷம் அவங்க ஃபாலோ பண்ணிருப்பாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது எந்த குழந்தைங்களாம் அந்த 10 நிமிஷம் டிலே பண்ண முடிஞ்சதோ அந்த குழந்தைங்களாம் சோசியல் ஸ்டேட்டஸ்ல லைஃப்ல பெரிய பொசிஷன் வந்துருப்பாங்க. ஸோ யாரெல்லாம் இந்த டிலே பண்ண முடியுது கிராட்டிஃபிகேஷனை, இன்ப நாடத்தை தள்ளி போட முடியுதோ அவங்களாம் சக்சஸ்ஃபுல்லா இருக்காங்க. எந்த குழந்தைங்களாம் அது பண்ண முடியலையோ அவங்கள இப்போ இன்பம் கிடைச்சதுன்னு சொல்லி அதுக்குள்ள போயிடுவாங்க. ஸோ இதுதான் வந்து சோசியலி நீங்க சக்சஸ்ஃபுல் ஆகணும்னா அந்த டிலேட் கிராட்டிஃபிகேஷன். ஸோ இது வந்து இது ஃபர்ஸ்ட் புறத்திலேயே நீங்க டிலேட் கிராட்டிஃபிகேஷன் பண்ண முடியலன்னா அகத்துல பண்ணவே முடியாது. ஸோ அகத்துல பண்றது வந்து 2வது ஸ்டெப். நீங்க உள்ள வரும்போதே நீங்க அதை விடுறீங்க. இது அட்லீஸ்ட் உள்ள இருந்து வெளியே வந்துருச்சு, வெளியே கை காலை கட்டுப்படுத்து அந்த கேட்க தொடாம ட்ரை பண்றீங்க. அதுவே பண்ண முடியலன்னா நீங்க உள்ள பண்ண முடியாது. ஃபர்ஸ்ட் நீங்க அட்லீஸ்ட் கை காலை மேனேஜ் பண்ணி கேட்க எடுக்காம உட்கார 10 நிமிஷம் உட்கார முடிய வைக்கிறதே பெரிய விஷயம். அதுக்கப்புறம் நீங்க உள்ள தோணும் போதே அதை விட வைக்கிறது 2வது விஷயம். ஸோ இது ரெண்டுமே டிலேட் கிராட்டிஃபிகேஷனா அட்லீஸ்ட் நீங்க ஃபர்ஸ்ட் பிசிக்கலா கை காலை கட்டுப்படுத்தி கண்ணை பார்க்காம எப்படியோ 10 நிமிஷம் தள்ளு. அப்படி தள்ள முடிஞ்சாதான் அடுத்த ஸ்டெப் வந்து அகத்துல இன்ப நாட்டம் இல்லாம இருக்கு. ஃபர்ஸ்ட் புறத்திலேயே ஒழுக்கமா இன்ப நாட்டம் விளையாட முடியும்னா இதுவும் இன்ப நாட்டம் தான், அட்லீஸ்ட் 10 நிமிஷம் தள்ளி போட முடியுதுல்ல. அதுவே போட முடியலன்னா நீங்க உள்ள பண்ண முடியாது. ஸோ ஃபர்ஸ்ட் புறத்துல வந்து இன்ப நாட்டம் ஒரு கண்ட்ரோல்ல இருக்கணும், அகத்துல அப்புறம் செகண்டரி. புறத்துல இருந்து தான் ஆரம்பிக்கணும் அந்த இன்ப நாட்டத்தை கட்டுப்படுத்துறது. ஃபர்ஸ்ட் சோஷியலி நம்ம இப்போ நம்ம காட்டுல இருக்கும்போது மாம்பழத்தை பார்த்தோன்னே ஓடி போய் பறிச்சிருக்கும், இதுதான் அனிமல் நேச்சர். ஸோ ஆனா இது வந்து ஒரு தோட்டத்துல பறிக்க முடியாது. ஏன்னா தோட்டம்ன்றது வந்து ஒரு சிவிலைஸ்டு, ஒருத்தன் கஷ்டப்பட்டு ஒரு லேண்டை வாங்கி அங்க உழுது மாங்காய் தோப்பு ஒன்று ஃபார்ம் பண்ணி வச்சிருக்கோம், அங்க போய் நீ பறிக்க முடியாது. அப்போ மாம்பழத்தை இங்க காட்டுல பார்க்கும்போது நேச்சுரல் கை மேல போயிடும். ஆனா மாங்காய் தோப்புல பார்க்கும்போது என் கை போகக்கூடாது. நீ வெயிட் பண்ணி அந்த மாம்பழம் வந்து சேலுக்கு வரும்போது அதை நீ போய் ஒரு ஆபீஸ்ல வேலை செஞ்சு காசு சம்பாதிச்சு அந்த காசை எடுத்துன்னு போய் அந்த மாம்பழத்தை கொடுத்து அப்புறம் தான் மாம்பழத்தை நீ கை வைக்கணும். இதுதான் டிலேட் கிராட்டிஃபிகேஷன். இதே நீ பண்ண முடியலன்னா நீ அகத்துல டிலேட் கிராட்டிஃபிகேஷன் பண்ண முடியாது. ஸோ ஃபர்ஸ்ட் புறத்துல நம்ம வந்து டிலேட் கிராட்டிஃபிகேஷன் ப்ராக்டிஸ் பண்ணணும். சைல்டு குரோத்ல பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் அந்த டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் சொல்லுவாங்க. அந்த குழந்தை வந்து கீழே ஏதாவது வந்துச்சுன்னா சாப்பிடாத, அடுத்தவங்க பிளேட்ல கை வைக்காத, அண்ணா பிளேட்ல சாப்பிடாத அப்படின்னு சொல்லி ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டே இருப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அது
கண்ணன் நீங்க அட்மிட் பண்ணி. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து டோன்ஸ் மட்டும் தான் சொல்லி கொடுப்பாங்க. கீழே வந்து சாப்பிடாத, அன்னம் பிளேட்ல கை வைக்காத, சாப்பிட்ட அப்புறம் திருப்பி பழத்துல கை வைக்காத, அந்த மாதிரி டோன்ஸை கற்றுக் கொடுப்பாங்க. அப்புறம் டூஸை கற்றுக் கொடுப்பாங்க. ஸோ ஒழுங்கா நீ இருக்கணும், ஒழுங்கா ட்ரெஸ் பண்ணணும், ஒழுங்கா டைம் போகணும் அப்படின்ற மாதிரி வரும். ஸோ இந்த டூஸ் அண்ட் டோன்ஸ் தான் ஃபர்ஸ்ட் நம்ம கற்றுக்கிடுவோம். ஸோ இதுதான் மொராலிட்டின்னு சொல்லலாம், லீகல் சொல்லலாம், எத்திக்கல்னு சொல்லலாம். இதுதான் டிலேட் கிராட்டிஃபிகேஷன். ஸோ நீங்க வந்து உள்ள இருந்து ஏதோ ஒன்று வரும், டக்குன்னு சாப்பிடும் போது அன்னம் பிளேட்ல கொஞ்சம் அதிகமா இருக்க மாதிரி தெரியும், டக்குன்னு கை வைக்க தோணும். அது வைக்காத. நீ நம்ம ரெண்டு பிஸ்கெட் வச்சிருப்போம், நம்ம பிளேட்ல சாப்பிட்டு அண்ணன் பொறுமையா சாப்பிட்டு இருப்போம், ஒண்ணுதான் சாப்பிட்டு முடிச்சிருப்போம், ஒண்ணுக்கு அப்படியே கண்ணு உறுத்தணும், கை வைக்கணும்னு தோணும், அது கை வைக்காத அப்படின்னு ஃபர்ஸ்ட் அதெல்லாம் கத்துக்கணும். அதுக்கப்புறம் தான் புறத்துல ஃபர்ஸ்ட் கண்ட்ரோல் பண்ண கத்துக்கிட்டு அப்புறம் தான் நம்ம அகத்துல பண்ண முடியும். அந்த மாதிரி புறத்திலேயே பண்ண முடியாதவங்க வந்து ஒரு 3% அந்த சொசைட்டி வந்து எப்பவுமே வந்து ஒரு 3% வந்து அந்த திருடங்களா இருப்பாங்க, சைக்கோபாத்ஸா இருப்பாங்க, சோசியோபாத்ஸா இருப்பாங்க. அவங்கதான் அந்த 3%. அவங்க பிசிக்கலாவே அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியாது. அவங்க எவ்வளவுதான் சொன்னாலுமே அவங்க அந்த பிசிக்கல் ஏதாவது பார்த்தோன்னே டக்குன்னு போய் எடுத்துருவாங்க. ஸோ அவங்களுக்கு அந்த டிலே பண்ண தெரியாது. ஸோ அவங்களதான் நம்ம செப்பரேட் பண்ணி வைக்கிறோம், ஜெயில கையில கட்டி போடுவோம். ஏன்னா அவங்க நம்மளே நம்ம கையில கட்டி போடுது. யாராலும் நம்மளே போட முடியும், அது சொசைட்டி போட்டு விடுது. அண்ணன் பிளேட்ல பிஸ்கெட் எடுக்கக்கூடாதுன்னு நான் அப்பா சொல்லும் போது நானே என் கையை கட்டிக்கிட்டா பிரச்சனை கிடையாது. நான் கட்டாம இருந்தேன்னா சொசைட்டி கட்டி விடும். ஸோ அதனால அவங்களுக்கு ஒரு கூண்டு மாதிரி அடிச்சு அவங்க பிசிக்கல் ஆக்டிவிட்டிலாம் கம்மி பண்றாங்கல்ல, எங்கேயும் மூவ் பண்ணாம ஒரு சின்ன ரூமுக்குள்ள ஷாப்பிங் மால்ல உள்ள வராம மார்க்கெட்டுக்குள்ள போகாம அவங்க ஒரு ரெஸ்ட்ரிக்ட் பண்றோம்ல, அது கட்டி போடுறதுதான். ஸோ நம்மளே கையை கட்டி, ஸோ அதான் அட்லீஸ்ட் கொஞ்சம் ஃப்ரீடம் இருக்கணும். நம்ம கையை கட்ட மறுத்தோம்னா சொசைட்டி கையை கட்டி விட்டுரும், அது இன்னும் கொஞ்சம் இருக்குமா இருக்கும், இன்னும் கொஞ்சம் ஆர்ஷா இருக்கும். ஸோ அதனால பெட்டர் நம்மளே கட்டிக்கிறது தான். ஸோ அதுதான் ரெகுலேஷன். அதனாலதான் அறம், அதுக்கப்புறம் பொருள், அதுக்கப்புறம் இன்பம்னு வச்சிருக்கிறாங்க. அப்படியே முதல்ல புறத்துல கரெக்டா இருக்கணும், அதுக்கப்புறம் அகத்துல இன்ப நாட்டம் தான். நன்றி ஐயா. இன்னொரு 5 minutes இருக்கு. யாருக்காவது டவுட்ஸ் இருந்தா ஆன்சர் ரைஸ் ஆப்ஷனை யூஸ் பண்ணுங்க, இல்லை அன்மியூட் பண்ணிட்டு நீங்களே பேசலாம். ஐயா கண்ணையா போராடி பேசுறேன். சொல்லுங்க. ஏதாவது நம்ம பகவத்தையா புக்ஸ் இல்லாம இந்த பிரெயின் பத்தி நம்மளோட வாழ்க்கை முன்னேற்றம் பத்தி நீங்க ஏதாவது புக்ஸ் ஏதாவது நீங்க சஜஸ்ட் பண்ணுங்க. பகவத்தையா புக்ஸ் தான் படிச்சுட்டோம், ஏதோ ஞானம் அடைஞ்சிட்டோம்னு ஒரு ஃபீலும் இருக்கு. அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து சமுதாயத்துல வந்துட்டு நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். நிறைய டிஃபரன்ஸ் தெரியுது, பகவத்தையா முன்னாடி பகவத்தையா பின்னாடி நிறைய டிஃபரன்ஸ் தெரியுது. இருந்தா கூட நீங்க அடிக்கடி சொல்லுங்க, பிச்சை எடுத்துட்டே இருப்போம், நம்ம மனசே அப்படிதான் பிச்சை எடுக்கிற மனசுதான் நிப்பாட்டணும் சொல்லுங்க. ஒன்னும் அந்த இடத்துல ஒன்னும் அந்த 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 இடத்துக்கு ஒன்றும் நாங்க வரல, நான் வரல இந்த இடத்துக்கு பிச்சை எடுத்து சொன்னோம். இருந்தா கூட மற்றவங்களுக்கு ஒன்றும் ஒருத்தருக்கு ஒரு ஸ்கில் இருக்கும், ஒரு விஷயத்த வந்து கரெக்டா மற்றவங்களுக்கு புரிய வைக்கிற மாதிரி சொல்றதுக்கு இருக்கும். இன்னும் அந்த இடத்துல நான் வந்து லேக்கிங்கா இருக்கேன்னு நான் ஃபீல் பண்றேன். அதுக்காக ஏதாவது ஒரு புக்ஸோ இல்லை ஒரு வீடியோவோ இல்லை ஒரு மூவியோ ஏதாவது உங்களால சஜஸ்ட் பண்ண முடியுமா? இல்லை இதுவே அப்படியே போக போக நான் முழுசா புரிஞ்சுக்கிட்டேன். நான் பகவத்தையா முன்னாடி பகவத்தையா புரிஞ்சுக்கிட்டேன். ஆனா என்னால வந்து என்னோட மக்கள்லாம் நான் யாரு நல்லா இருக்கும்னு நினைக்கிறோம்னோ அவங்களையும் இந்த மாதிரி என்ன மாதிரி ஆக்கணும்ன்றது எனக்கு ஒரு உந்துதல் இருக்கு. ஆனா பிகாஸ் ஆஃப் என்னோட லேக்கிங்காக நான் கரெக்டா அவங்களை அப்ரோச் பண்ண முடியலன்றதாலையும் அதனால வந்து நான் ரொம்ப அவங்களால என்னால இது பண்ண முடிய மாட்டேன். ஈவன் பகவதையாவோட பாதைக்கு ஏதாவது
இந்த முகாமுக்கு கூட்டிட்டு வரதுக்கு கூட என்னால அவங்களால வந்து கன்வின்ஸ் பண்ணி கூட்டிட்டு வரதுக்கும் நான் ரொம்ப ஸ்ட்ரகிள் வாங்குவேன். ஸோ அந்த இடத்துல நான் வந்து இப்ப நான் ஒரு பிக்சர் எடுக்க வேண்டியதா இருக்குன்னு உங்க பாஷையில சொல்லணும்னா இந்த கன்வின்சிங். இல்ல உங்க இன்டென்ஷன் கரெக்டா இருக்கு. பட் நீங்க அதை சொல்ல வேண்டிய விதத்துல சொல்லணும். நீங்க வேணா அந்த கனடால சைக்காலஜிஸ்ட் ஒருத்தர் இருக்காரு, ஜார்டன் பீட்டர்சன் சொல்லிட்டு. அவருடைய நியூரோசயின்ஸ் பத்தி அவர் கொஞ்சம் பேசுவாரு, அதை படிக்கலாம். இல்ல நீங்க பாட்காஸ்ட் மாதிரி இருக்கும். ஜார்டன் பீட்டர்சன். யாரா? ஜான் பீட்டர்சன். ஜார்டன், JORDAN, ஜார்டன். ஜார்டன் பீட்டர்சன். நியூரோசயின்ஸ்லாம் கொஞ்சம் ஈஸியா இருக்கும், நீங்க படிக்கலாம், அவருடைய பாட்காஸ்ட் கேட்கலாம். அப்புறம் எவல்யூஷனை பத்தி படிக்கணும்னா நீங்க யோவான் நுவாரின்னு ஒருத்தருக்காரு, எவல்யூஷன் தி சாப்பியன்ஸ் புக்னு ஒன்று, சாப்பியன்ஸ் புக். ஆமாயா, படிச்சிருக்கேன், சாப்பியன்ஸ் புக் படிச்சிருக்கேன். அவருடைய அந்த ஆத்தருடைய பாட்காஸ்ட்லாம் கேளுங்க. ஸோ உங்களுக்கு எவல்யூஷனரியா தெரியும், ஹியூமன் கைண்ட் எப்படி டெவலப் ஆயிருக்குன்றது தெரியும். பிளஸ் நம்ம ஜார்டன் பீட்டர்சன் கேட்கும்போது உங்க இண்டிவிஜுவல் பிரெயின் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுன்னு தெரியும். ஸோ அப்போ வந்து உங்களை பேஸ் பண்ணி பார்க்கலாம், இந்த ஹிஸ்டரியில எப்படி நம்ம ஹியூமனிட்டி வந்திருக்கு, ஹியூமனிட்டியில நான் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுறேன், எப்படி இண்டிவிஜுவலா நான் இருக்கிறேன்றதை புரிஞ்சுக்கலாம். அப்பதான் உங்களுக்கு கான்டெக்ட் புரியும், உங்களை பொருத்தி பார்க்க முடியும். சொசைட்டில நீங்க எங்க இருக்கீங்க, சொசைட்டியை பத்தி தெரியணும், உங்களை பத்தி தெரியணும். அப்பதான் உங்களை சொசைட்டில ஃபிக்ஸ் பண்ணி பார்க்கணும். அப்பதான் உங்களுக்கு அந்த ஹோல் பிக்சர் கிடைக்கும். அப்ப இந்த நீங்க பேசுறீங்க ஜார்டன், அவர் தான் அந்த சாப்பியன்ஸ் புக் எழுதுனது, அவர் தானே? அல்ல, அவர் இல்ல. அவர் வந்து 12 ரூல்ஸ் ஆஃப் லைஃப் புக் எழுதிருக்காரு. இவர் வந்து யோவான் நுவாரின்னு சொல்லிட்டு YAUH அப்படி ஆரம்பிக்கும். யோவான் நுவாரி தான் சாப்பியன்ஸ் புக் எழுதும். ஓகே, இந்த ரெண்டு பேரை பார்த்தாலே உங்களுக்கு ஓரளவுக்கு சரி. அது இவர் இன்னொரு சைமன் சினிக்னு ஒருத்தர் இருக்காரு, சைமன் SINEK சினிக்னு. அவருடைய நான் அதை குறிச்சுக்கிட்டுமா ஒரு செகண்ட் டைம் தரீங்களா? ஓகே ஓகே, குறிச்சு. கொஞ்சம் சொல்றீங்க? சாரி, நான் நோட் பண்ணிட்டீங்களா? பென் பேப்பர் கொண்டு. இந்த 3 நேம் நோட் பண்ணிக்கங்க. ஜார்டன் பீட்டர்சன், JORDAN, ஜார்டன் பீட்டர்சன். ஓகே. அப்புறம் யுவா நொவாரி, YUAH. நோஹா, NAONOAH. அந்த சாப்பியன்ஸ் புக் எழுதினவர் அவர் தான். இந்த ஸ்பெல்லிங் கொஞ்சம் தப்பா இருக்கும், பாத்துங்க. ஓகே ஓகே ஓகே, புரியுது, இந்த புக் படிச்சது. ஓகே. மூணாவது வந்து சைமன் சினிக், SINEK. இந்த 3 படிச்சாலே உங்களுக்கு ஓரளவுக்கு எவல்யூஷன் புரிஞ்சிடும், பிரெயினை பத்தி புரிஞ்சிடும். அப்புறம் ஆபீஸ்ல எப்படி நம்ம ஒர்க் பண்ணணும்ன்றது அந்த லாஸ்ட் அசைன்மெண்ட்ஸ் எனக்கு படிச்சுன்னா புரியும். ஓகே, தேங்க்ஸ். தேங்க்யூ. ஓகே, ஹலோ சுகீர்த்தா, அப்பப்போ போயிட்டு வந்துட்டு இருக்கீங்க, எப்படி இருக்கீங்க? சுகீர்த்தா இருக்கீங்களா? சுகீர்த்தா ஜான்சியோட பொண்ணு தானே? ஆமா 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 நானே. ஆமா 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 சொல்லுங்க. ஆரம்பிக்கும் போது வந்து சரியா இல்ல இன்னைக்காவது வரலான்னு பார்த்தோம், கரெக்டா அவருக்கு கெஸ்ட், அதனால
ஆக்சுவலி நான் ஓகே உங்ககிட்ட கேட்கலாம்னு நினைச்சேன். இந்த மாதிரி கடைசி இந்த 5-10 மினிட்ஸ்ல தான் வந்து ஜாயின் பண்ண முடிஞ்சுது. பேராசையா இருக்கும், இருந்தாலும் மிஸ் பண்ணது ஒரு கிராக்ஸ் மாதிரி சொல்றீங்களா அப்படின்னு கேட்கலாம்னு நினைச்சேன். ஏன் அதுதான் வீட்டுல வருமே, அதுல ஜான்சியை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. சரி சரி, வீடியோ போடுறோம் பாருங்க. ஆமா, ஓகே. ஒரு லைக்கையும் போடுங்க. சப்ஜெக்டே லைக் பண்ணிப்பா. இல்ல இந்த இப்போ லாஸ்டா ஒருத்தர் பேசினார் இல்லையா, இப்போ லாஸ்டா ஒருத்தர் உங்ககிட்ட கேட்டு இருந்தார் இல்லையா, ஹியூமன் மைண்ட் பத்தி வேற என்ன ஏதாவது இருக்கா சொல்லுங்க, ஐயாவோட புக்ஸ் எல்லாம் படிச்சுட்டேன் இருந்தா கூட அப்படின்னு சொன்னார்ல. இதுதான் நேற்று நான் சுகிகிற பேசிட்டு இருந்தேன். ஆக்சுவலி ஒரு கையில இதை புடிச்சிட்டாலும் இன்னொரு கை அவங்களுக்கு இது பண்ணோம்னா சந்திரசேகரோடது வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதுதான் அவங்களால புடிச்சு நடக்கவே முடியும் அப்படின்னு. ஓகே, இது எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது இதெல்லாம் தெரியும், ஓகே. ஆனா ஹியூமன் லைஃப்ல ஒரு ஒரு ஃபங்க்ஷன் எப்படி ஆகுதுங்கிறது நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும்ல. இது நீங்க சொல்ற ஒரு அந்த இதுலதான் வந்து அது கிளியர் ஆகும். ஓகே, இப்படிதான் ஃபங்க்ஷன் ஆகுது, கரெக்ட் அப்படின்னு அது தெரியறப்போ இந்த பாதிப்புல இருந்தும் சீக்கிரம் வெளில வந்துருவாங்க அப்படின்னு நேத்தான் சொல்லிட்டு இருந்தேன் சுகிகிட்ட. இந்த அவருக்காக சொல்றேன். நான் சொன்ன மாதிரி என்ன பாராட்டிட்டீங்க, தேங்க்யூ. உண்மை சொல்லணும்ல, என்ன பண்றது. நான் தான் சொல்லுவேன், அவருக்கு ஒரு டேக்லைன் நம்ம கொடுக்கணும்னா அக்செப்டன்ஸ் வந்து அண்டர்ஸ்டாண்டிங்ல இருந்து நீங்க ரியலைசேஷனுக்கு போகணும். பிகாஸ் அக்செப்டன்ஸ் ஹேப்பன்ஸ் அட் two levels. One is you understand, the other one is you realize it. But it takes so much time if the realization has to happen by itself. இப்போ உங்களோட கேட்டு உங்க கூட டிராவல் பண்ணாங்கன்னா ரியலைசேஷன் வந்து இன்னும் குவிக்கா நடந்துரும். பிகாஸ் there is a lot of misconception that அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டாலே அக்செப்டன்ஸ் வந்துருச்சுன்னு நினைப்பாங்க. பட் தென் their own surprise they realize, oh நான் இதை ஆக்சுவலி இன்னும் அக்செப்டே பண்ணலையா அப்படின்னு. The gap is we only understood what the problem is. We have not really realized it. அப்போ உங்ககிட்ட வந்து that realization happens quicker. Okay, thank you very much. ஏதோ இங்கிலீஷ்ல சொன்னீங்க, பாராட்டுறீங்க மட்டும் தெரியும். ஓகே, அடுத்த செஷன்ல பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் கமிங். Thank you everyone. Thank you very much. நன்றிங்க ஐயா. நன்றிங்க கண்ணன்.